நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனை வேளைக்காய் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான தெய்வம் நீங்கள். எங்களுக்காக, உலக மக்கள் யாவருக்காகவும் ஆண்டவரே நீங்கள் பாவ நிவர்த்தியான பலியாகும்படி உங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அந்த அன்பிற்காய் நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த அன்பை எங்களுக்கு, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில், துரோகிகளாய் இருக்கையில், உமக்கு எதிரிகளாய் இருக்கையில் நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான இந்த மகாபரிய அன்புக்காகவும், தகுதியில்லாத அந்த அன்பாகிய கிருபைக்காகவும் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மெய்யான மீட்பு, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, ஹல்லேலூயா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உலகத்தில் உள்ள எந்த அன்பை காட்டிலும் மேலான அன்பாகிய உம்முடைய அன்பை எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக கூடி உம்முடைய பாடு மரணத்தை தியானிக்க, அதன் பின்னால் இருக்கிற உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம், எவ்வளவு மைமையான உம்முடைய குணங்கள், மேன்மையான குணங்கள் தகப்பனே. எங்களுக்கு ஈவாய் கொடுக்கப்பட்ட இந்த கிருபைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் கூட ஆண்டவரே உம்மை முன்மாதிரியாக கொண்டு உம்முடைய குணங்கள் எங்களுக்குள்ளே வரும்படியாக, கிறிஸ்து இயேசுவின் சாயல் எங்களுக்குள்ளே வரும்படியாக, மனிதன் பாவம் செய்து இழந்து போன தேவ மகிமை உம்மை பார்த்து, உம்முடைய தியாகத்தை பார்த்து, உம்முடைய மன உருக்கத்தை பார்த்து, அன்பை பார்த்து ஆண்டவரே நாங்களும் கூட உம்முடைய சாயலாகிய குணங்களை தரித்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபையும் ஞானமும் அறிவும் புத்தியும் விவேகமும் தரும்படியாக செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கு உண்டோ விடுதலை இங்கு உண்டு என்று சொன்னபடி ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்தையும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பாதுகாவல் இந்த இடத்துல எப்பொழுதும் இருப்பதாக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய மெய்யான விடுதலை ஆவி ஆத்மா சரத்தில், பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதிகளிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பலகீனத்திலிருந்து விடுதலை என்று சொல்லும்படியாக விடுதலையை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தோடு கூட நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு கடந்து செல்ல இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. மாறாதபடி அன்புக்காய் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இரக்கம், காருண்யம் எவ்வளவு பெரிதென்று சொன்னபடி அப்படிப்பட்ட இரக்கத்தையும் காருண்யத்தையும் ஆண்டவரை நாங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள, பூரணப்பட எங்களுக்கு ஆவியானவர் இந்த நாளிலே போதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் வந்திருக்கிற யாவரும் ஆண்டவரே, ஹல்லேலூயா அப்பா, நாங்கள் நேரத்தை வீணடிக்காதபடி, சிந்தனை சிறல் அடையாதபடிக்கு கவனித்து கேட்கவும், உம்முடைய வார்த்தைகளை குறித்து சிந்திக்கவும் ஆண்டவரே, அதற்கு நேராய் எங்கள் மனதை திருப்பவும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ ஒப்பு கொடுத்து வாழ்ந்து ஆண்டவரே கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்முடைய வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்கிற, நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படி ஆண்டவரே நீங்கள் நாளிலே எங்களை மாற்றும்படியாக செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை இப்படிப்பட்ட மேலான அன்புக்கு அழைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்காக உம்முடைய ஆவி ஆத்மா சரத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்களும் கூட எங்கள் ஆவி ஆத்மா சரத்தை உமக்கு பிரியமான பலியாய் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபையும் ஞானமும் டயமும் செய்யும்படியாக செபிக்கிறோம். தாராள ஆசீர்வாதத்தை தாங்க. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் மூடியிருப்பதாக, ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய மகிமை வழங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். அல்லேலூயா. பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்ன அர்த்தம்? அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவர் நம்முடைய இருதயத்தை அறிந்தவர், இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்தவர். அல்லேலூயா. எந்த புரிந்து கொள்வதோடு கூட இந்த நாளிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர் என்னை நோக்கி பார்க்கின்றார், தம் காயங்களையும் பார்க்கின்றார்.
நம்ம பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமானார் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய சாட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அநேக சாட்சிகள் என்ன அப்படின்னா, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவாக தரிசனம் அளித்து அங்கு காயங்களோடு இரத்தத்தோடு ஆண்டவர் பேசின ஒரு காரியம், மகனே மகளே, நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்வாய்? அல்லேலூயா. நீ என்னை ஏற்றுக்கொள், இடத்துல வா என்கிற காரியங்களை அதிகமாக பார்க்க முடியும் சாட்சிகளாக. அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நமக்காக மாத்திரம் இல்லை, ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டியது எனக்காக. சொல்லுங்கள், எல்லாரும் கை சொல்லுங்கள், எனக்காக. அந்த எண்ணம் என்னைக்கு வருதோ அப்போ தான் இந்த ஆண்டுடைய அந்த மேலான தியாகத்தை உணர்ந்து கொள்கிற ஒரு காரியம் இருக்கும். அது நமக்கு பிரயோஜனப்படும், அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. மற்றபடி நம்ம ஆலயத்துக்கு வரலாம், போகலாம், ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்யலாம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக நான் மரிக்க வேண்டிய இடத்துல, நான் அனுபவிக்க வேண்டிய இடத்துல என் ஆண்டவர் எனக்காக பாரங்களை சுமந்தார், வாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், கேலி செய்யப்பட்டார். இது எல்லாம் நான் செய்ய வேண்டியது, எனக்கு வர வேண்டியது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஏற்றுக்கொண்டார் என்கிற ஒரு சிந்தனை வந்தா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இந்த சிலுவை மரணம் தன்னை ஒப்பு கொடுத்த மேலான அன்புக்கு பாத்திரமாக நம்ம மாற முடியும். அல்லேலூயா. உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். நம்முடைய ஆண்டவர், இப்படிப்பட்ட மேலான ஆண்டவர் நமக்கு அருளின கிருபை பெரியது, அந்த அன்பு பெரியது. அல்லேலூயா. காயங்களை
தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறுவோம். உள்ளமெல்லாம் உருகுதே ஐயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை, தியாகத்தை தனியாக நேரம் ஒதுக்கி தியானம் பண்ணாதான் அந்த 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 பாடு மரணத்துக்கு பின்பாக இருக்கிற ஆண்டவருடைய தியாகம், ஆண்டவருடைய அன்பின் மேன்மை, மகிமை எல்லாம் நமக்கு புரிய வரும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தயவு செய்து இதற்கென்று நேரம் ஒதுக்கி என் ஆண்டவருடைய அன்பை தியானிக்க போகிறேன், அது மாத்திரமல்ல என் ஆண்டவருடைய அன்பை ஆராய போகிறேன் என்கிற ஒரு காரியம் நமக்கு வேணும். எப்படி என் ஆண்டவருடைய அன்பு உலகத்தில் உள்ள எல்லாருடைய அன்பை காட்டிலும் சிறந்த அன்பு, மேன்மையான அன்பு, மாறாத அன்பு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பின அப்படின்னாலே அவர் தன்னுடைய ஆவி ஆத்மா சரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே நாமும் கூட நம்முடைய ஆவி ஆத்மா சரத்தை அவருக்கு பிரியமாய் நம்ம ஆண்டுடைய அந்த அன்பை சரியாக புரிந்தோம் என்றால் மாத்திரமே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்க முடியும். ஆண்டுடைய தியாகத்தை நம்ம தியானத்தை பார்க்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய உள்ளம் உருவும். ஏனென்றால் அது மெய்யான தியாகம், மெய்யான அன்பு. அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் பிசாசு கொண்டு வருகிற பலவிதமான அன்புகள், பலவிதமான உருக்கங்களை மயங்கி ஆண்டுடைய அன்பை ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வர்ற காரியத்துக்கு நம்ம போகக்கூடாது. முக்கியமான காரியம். அல்லேலூயா. ஆகவே பிரியமனே, நம்ம எல்லாரும் கூட தயவு செய்து நேரம் ஒதுக்கி ஆண்டுடைய அன்பை தியானிங்க. கர்த்தர் பெரிய வெளிப்பாடுகளை, அப்படியே அன்பின் மகிமையை உங்களுக்குள்ள நம்ம யாவருக்குள்ளும் அப்படி ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா.
அதே போலத்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் உலக மக்கள் எல்லாருக்காகவும் நமக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவரை யாராலையும் கொல்ல முடியாது. அவர் தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது, கேட்க முடியாது. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் தான் படைத்த மனுஷனுக்காக அவருடைய வார்த்தையை மீறி செய்த எல்லா காரியங்களுக்காக அதுக்கு நிச்சயமாய் தண்டனை உண்டு. அந்த தண்டனையை தானே ஏற்றுக்கொண்டு அதற்கான பரிகாரம் செய்யும்படி இந்த உலகத்துக்கு வந்து மனுஷ சாயலாய் தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பார்க்கிற நாம் அவரை முன்னுதாரணமாக கொண்டு நாமும் கூட ஆண்டவருடைய எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிய நம்மை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. அப்படி தாழ்த்தினால் கிருபை, ஆண்டவருடைய அன்பாகிய கிருபை நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது பாவ மன்னிப்பாகிய ஆண்டவருடைய கிருபையின் வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். முடிவிலே நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அவரோடு கூட எப்பொழுதும் இருக்க முடியும். அல்லேலூயா. இந்த வேளையிலே நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கலாம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் என்றால், கிட்டத்தட்ட நம்ம அதே ஒரு செய்தியாக பார்த்துருக்கோம். ஒரு 21 காரியங்கள் அதுக்கு மேலே கூட இருக்கட்டும். ஆனாலும் கூட அதில் மிகவும் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு காரியம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபங்களை நீக்க வந்தார். இன்னும் நமக்கு பார்க்கும்போது அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார். இதெல்லாம் கொடுக்க வந்தார். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் பிரதானமானது, முக்கியமானது என்று சொல்லும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க, பாவத்திலிருந்து ரட்சிப்பு என்றால் லூக்கா 1:77 படி பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாவ மன்னிப்புக்கு பேர் என்னது? கொஞ்சம் பேசுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த காரணத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தாங்க. வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனும் பாவி என்று. ஆனால் இந்த அறிவு, உணர்தல் நமக்குள்ளே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு வருது. இன்னும் நிறைய பேருக்கு வரவே இல்லை. அப்போது இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிற இடத்துல இந்த வார்த்தை உண்மையானது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒரு ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக, முக்கியப்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக அது இருக்கிறது. அப்போது இந்த ஒரு காரியம் எனக்கு கொடுக்கப்பட்டதுனால பவுல் சொல்கிறார், இதை உணர்ந்து, பாவிகளில் பிரதான பாவி நான். அல்லேலூயா. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். என்னுடைய அம்மா அப்பாலாம் டீச்சர்ஸ், சீக்கிரமாகவே வேலைக்கு போவாங்க. ஆகவே அதுக்கு முன்பாக காலையில் இல்லைன்னா பைபிள் படிப்பாங்க. ஆகவே இதெல்லாம் பார்த்த நான், எனக்கு யாரும் சொல்லாமலே நானே பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். அப்படி வளர்ந்த நாட்களில் இவ்வளோதான் இருந்தால் கூட என்ன எனக்கு பைபிள்லேருந்து புரிஞ்சுது அப்படின்னா, நான் பாவி இல்லை. ஏன் பாவி இல்லை? பாவம்னா ஒன்று கொலை அல்லது உபச்சாரம், இந்த ரெண்டும் என்கிட்ட கிடையாது. ஆகவே நான் பாவி இல்லை. ஆனால் பொறுமையாக வேதத்தை உட்கார்ந்து தியானிக்கப்படுறதான் தெரிஞ்சுது எப்படி சிந்தனையில், பேச்சில், கிரியையில் வருகிறது பாவம் வருகிறது. அது சாத்தானால் வருகிறது. அதுக்கு மனுஷன் இடம் கொடுக்குறான். இதனால் அவனுக்கு தண்டனை உண்டு.
ஏன்னா ஆண்டவர் மனுஷனை பாவியாக படைக்கலை. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அவன் சாத்தானுக்கு இடம் கொடுக்குறான். அது மாத்திரம் இல்லை, அது தெரிஞ்சும் துணிகரமாக அந்த காரியங்களை செய்கிறான், மன விருப்பப்பட்டு செய்கிறான். இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருக்கு அருவருப்பானது. இப்படிப்பட்ட அருவருப்போடு கூட பரலோக ராஜ்யத்தில் அவரோடு நம்ம இருக்க முடியாது. ஆகவே இது நீக்கப்பட வேண்டிய ஒரு விஷம் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. விஷம்னா என்ன அர்த்தம்? ஆளை கொல்லும். பாவம் எப்படி கொல்லும்? நித்திய அக்னியில் எந்த மனுஷனையும் கொல்லும். அதான் நித்திய மரணம். சரீர மரணம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்படி நடப்பவர்களுக்கு அந்த இரண்டாம் மரணம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ இந்த பாவத்தை நீக்கணும் அப்படின்னா பாவத்தை நீக்குவதற்கு ஒரு வழி உண்டு பண்ணணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ரத்தம் சிந்தினபடினாலே இதன் மூலம் நம்முடைய பாவங்கள் நீக்கப்படுவதற்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குமான ஒரு மார்க்கத்தை வழியை உண்டு பண்ணார். அல்லேலூயா. அந்த மார்க்கத்துக்குள்ளே நம்ம போய் தான் பாவ மன்னிப்பை பெற முடியும். அந்த மார்க்கத்துக்கு உள்ளே அவர் சொன்ன வழியில் போகாமல் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பொதுவாக நம்ம நினைக்கிறது என்ன? நம்ம அறிவுக்குட்பட்டு நம்மளே பாவி இல்லை, மற்றவன் பாவி, இதெல்லாம் ஏண்டல்ல, பாவி இல்லை அப்படின்னு ஒரு அறிவு இல்லை, சத்தியத்தை குறித்த அறிவில்லாத ஒரு காரியம். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம ஆண்டவரை உண்மையாக தேட ஆரம்பித்த பிறகு தெரியும் நாம் ஒரு உண்மையான பாவி என்று. இது வரைக்கும் ஏன் நம்ம பாவின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கல அப்படின்னா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இன்னும் ஆண்டவரை ஒழுங்காக தேடலை. தெரிஞ்சால் முதல் நமக்கு புலப்படும் நான் ஒரு பாவி என்று. நான் என்னைக்கு பைபிளை உட்காந்து என்னை குறித்து ஆண்டவருக்குன்னு தேட ஆரம்பிச்சனோ அப்போ தான் தெரியுது என்னுடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், நான் எப்படி ஒரு பாவி என்று. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் நமக்கு வேணும். ஆவிக்குரிய அனுபவங்கள் வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த அனுபவங்கள் நமக்கு இல்லாமல் நம்ம கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ முடியாது, பாவின்னு உணர முடியாது, பாவ மன்னிப்பை நாட முடியாது. நம்முடைய இஷ்டம் போல் மனம் போல் வழியில் போய் முடிவில் நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு பெரிய பாதத்தில் நம்ம போய் விடக்கூடாது. அல்லேலூயா. நம்மை நேசித்தபடினாலே நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் பூமிக்கு தன்னை தாழ்த்தி இறங்கி வந்தார். அல்லேலூயா. இது எல்லாம் பாவத்துக்கு தன்னையா நானும் நீங்களும் உலக மக்களும் பட வேண்டியது. ஆனால் கிறிஸ்து இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். விசுவாசிக்கிறவனுக்கு அது பலிக்கும். அங்கே அவர் ஏற்றுக்கொண்டார்னா எனக்கு எப்படி? விசுவாசிக்கிற யாவருக்கும். எனவே தான் வேதம் தெளிவாக சொல்கிறது, விசுவாசத்தினாலே பாவிகளை ரட்சிக்க ஆண்டவருக்கு பிரியம் உண்டாயிற்று. பிரசங்கத்தின் மூலமாக, பிரசங்கத்தை கேட்கறதுனால ஒரு விசுவாசம் வரணும், இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வரணும். அவங்க அந்த 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 விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு பாவிகளுக்காக மரித்தார் என்கின்ற ஒரு வார்த்தை, அல்லேலூயா என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. முக்கியமான ஹைலைட். ஒவ்வொரு மனுஷனும் இதன் மூலமாக தான் ஒரு பாவி என்று அறிந்து தனக்காக தான் அடைய வேண்டிய தண்டனையெல்லாம் கிறிஸ்து இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்து அவர் சொல்படி நடக்க ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை செய்கிற பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. ஆகவே பொதுவாக பேசிட்டு மனம் மாறாமல் பாவ மன்னிப்புக்குரிய நிச்சயம் ஆண்டருடைய சொல்படி நடவாமல் இருக்கிற ஒரு மனுஷன் ரொம்ப பரிதாபமான நிலை. அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டுடைய கிருபையுள்ள நாட்கள், இரக்கமுள்ள நாட்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நாட்கள் பொல்லாதவைகள். அல்லேலூயா. எந்த மனுஷனும் நாளைக்கு உயிரோடு இருப்பான்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் நமக்குள்ள ஒரு விசுவாசம், நம்பிக்கை, நம்ம உயிரோடு இருப்போம்னு சொல்லி நல்லது. ஆனால் ரட்சிப்புக்கு முன்பாக ஒரு மனுஷன் மரணம் அடைந்தாலோ அல்லது ஆண்டுடைய வருகை இருக்கும் என்றால் நம்முடைய இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை பிரயோஜனமற்றதாய் போய்விடும். ஆகவே பிரியமானவர்களே, நாட்கள் பொல்லாதவைகள், ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்கள் என்று சொன்னபடி இந்த இருக்கிற நல்ல நாட்களில் நம்ம மனம் திரும்பி ஆண்டுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக நடக்க ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நம்மை துதிக்கிறோம்ப்பா, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது. நாங்கள் வேதத்தை பார்த்து ஆண்டவரே ரட்சிப்பின் மேன்மையை மகிமையை எங்களுக்குள்ளே கொண்டு வரும்படி இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை
ஆண்டவரே, இதற்கென்று நீங்கள் செய்த தியாகம், நீங்கள் ஏற்படுத்தின வழிகள், உம்முடைய ஆலோசனைகள், ஆண்டவரே நீங்கள் ஏற்றுக்கொண்ட எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட மகிமை, இதை எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசித்து மனதார ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்ந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எங்களுக்குள்ள கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, எங்களுடைய சுய புத்தியை சாராமல் எங்களை நாங்களே அப்பா ஸ்தோத்திரம் ஒப்பிட்டு கொள்கிற ஆண்டவரே புத்தி இல்லாதவர்களை போல இராதபடிக்கு ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய மகிமையில சிருஷ்டித்தீர். அந்த மகிமையை பாவம் செய்து எந்த மனிதனும் இழந்து போனால் நாங்களும் இழந்து போனோம். மறுபடியுமாக கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையால், இயேசுவின் வழியில் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து நாங்கள் எங்களை பாவின்னு உணர்ந்து உம்மிடமாய் திரும்ப முழு மனதோடு ஒப்பு கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாங்க, புத்தியை தாங்க, அறிவை தாங்க, விவேகத்தை தாங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நாங்கள் ரட்சிப்பை அறியணும், புரியணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்ட பிற்பாடு பிற ஜனங்களுக்கு நாங்கள் அதை அறிவிக்கணும். அவங்க ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஆண்டவரே பிரயாசப்படணும், ஊழியம் செய்யணும். நாங்கள் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த காரியத்தை செய்து முடிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ரட்சிப்பை குறித்து தானே உம்முடைய சித்தம் பூரணமாய் எங்களை எல்லாரிலும் நிறைவேற கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி போடுகிறோம். எங்களுக்கு பாராட்டின பெரிய கிருபைகளுக்காக உலகத்தில் உள்ள எந்த பரிசை காட்டிலும் இந்த ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பு தான் பெரிய பரிசு என்று அறிந்து கொள்ள, எங்களுக்கு உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிடுகிறோம். பாதாளத்துக்கும் ஆண்டவரே நித்திய நரகத்துக்கும் தப்பு வைக்கிற இந்த பாவ மன்னிப்பின் வழியில் வர எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், சிந்திக்கிற பிள்ளைகள், ஒப்பு கொடுத்து வாழ்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமையும் உண்டாதாக. இந்த வேளை நமக்கு ஜெபத்தின் வேளை. இந்த வேளையில் சுருக்கமாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே சுருக்கமாக ஒன்று ஊழியங்களுக்காக, அடுத்தது நம்முடைய அங்கத்தினருக்காக ஜெபிக்க போகிறோம். சுருக்கமாக ஜெபிக்க போகிறோம். ஜெனிஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் கர்த்தாவே, உம்முடைய பாடும் மரணம் அடக்கம் பண்ணப்படுகிறதை குறித்து நாங்கள் தியானித்து உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளில் கூடியிருக்கிற இந்த வேளையில் தகப்பனே, நீர் எங்களுடைய பாவங்களை மாத்திரமல்ல கர்த்தாவே, சர்வ லோகத்தின் பாவங்களையும் அப்பா நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் உம்மை ஒப்பு கொடுத்தவரே, உம்முடைய நாமத்தினால, உம்முடைய அன்பினால இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையில் தகப்பனே, நீங்கள் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே அப்பா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவரே, அந்த நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன், மன்னித்து ஆண்டவரே உம்முடைய நித்திய வழியில் நடத்தும்படியாய் இந்த நாளே ஆண்டவரே உலகமெல்லாம் கொண்டாடுகிற இந்த வேளையிலும் கர்த்தாவே, ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக உணர்ந்து உம்மை நோக்கி பார்க்க, உம்மை ஆராதிக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். விசேஷமாக இன்றைய நாளும் தகப்பனே, எங்கள் சபையை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தில் இந்நாள் வரைக்கும் உம்முடைய கிருபையினால் ஏந்தி தாங்கி உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஊழியம் உங்களுடையது கர்த்தாவே, அதை செய்வதற்கு வேண்டிய பலத்தையும் ஆலோசனையும் திட்டத்தையும் தீர்மானத்தையும் எங்களுக்கு கொடுத்து இதுவரைக்கும் நடத்தி வருகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் தகப்பனே, உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம், உமக்கு பிரியம் இன்னதென்று அறிந்து உம்மை மகிமைப்படுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களில் இந்த தேசங்களில் செய்யப்படுகிற ஊழியங்களை நினைந்தல்லுங்க ஆண்டவரே தகப்பனே. அப்பா, காலை மாலை ஆராதனை ஆண்டவரே தகப்பனே, புதன்கிழமை ஜெபம் ஆண்டவரே அப்பா, இன்னும் செவ்வாய்க்கிழமை பைபிள் காலேஜ் ஆண்டவரே, இப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக, இன்னும் அப்பா சண்டே ஸ்கூல் ஆண்டவரே எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை விருப்பத்தை செய்ய சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் எழுப்பி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக தகப்பனே, உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி எங்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்துகிற அந்த
ஆலயத்துக்காக இடத்துக்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் நினைக்கிறதற்கு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களில் அந்த தொகை எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு பெரிதாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தாவே அவைகளை சந்திக்க நீர் போதுமானவர். இதுவரைக்கும் சந்தித்த எபினேசர் இனியும் சந்தித்து நீர் மகிமைப்படும்படியா செபிக்கிறோம். தடைகள் விலகி போகும்படியா செபிக்கிறோம். விசேஷமாக இந்த கட்டார் தேசத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தகப்பனே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து உமக்காய் சாட்சியாக இருக்க கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம். விசேஷமாக மத்திய கிழக்கு தேசங்களுக்காக இந்த நாட்களில் காணப்படுகிற இந்த பதட்டமான சூழ்நிலைகள், இந்த யுத்த சூழ்நிலைகள் அப்பா உங்களுடைய அப்பா அன்பினாலே அது விலகி போகும்படியாக, அது மாறி போகும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த யுத்த சூழ்நிலையினால கர்த்தாவே அநேகருடைய வேலைகளில் பாதிப்பு, ஆண்டவரே அவருடைய வருமானத்தில் பாதிப்பு, ஆண்டவரே அவருடைய ஜீவன் எந்த நேரத்தில் அப்பா ஏதும் நடந்து விடுமோன்ற ஒரு பயத்தோடு எல்லோரும் வாழுகிற இந்த நாட்களில் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் தகப்பனே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்பா. உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கூடி செபிக்கிற இந்த நாட்களில் இந்த யுத்த சூழ்நிலைகளை மாற்றி போட்டு ஒரு விடுதலையை, ஒரு சமாதானத்தை உம்முடைய நாமத்தினாலே நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மத்திய கிழக்கு நாடுகள் மாத்திரமல்ல தகப்பனே, இன்றைக்கு எல்லா தேசங்களிலும் கர்த்தாவே காணப்படுகிறதான ஆண்டவரே அப்பா பொருளாதார குறைவு ஆண்டவரே அப்பா, அந்த அப்பா பெட்ரோல் ஆண்டவரே அப்பா கேஸ் ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே சகல குறைபாடுகளோடும் மக்கள் இருக்கிறார்கள் தகப்பனே. இந்த குறைகளை நீக்கும்படியாய் அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்க்கும்படி இந்த காலங்களில் உம்மை பற்றி கொள்ளும்படியான ஒரு மனம் திரும்புதல் அந்த ஜனங்களுக்குள்ள கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தங்கள் தவறுகளை உணர்ந்து இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக தேவனே உம்மை அறிந்தும் மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையில் வீணராய் இருக்கிற அந்த ஜனங்கள் தங்களுடைய நிலைகளை உணர்ந்து மனம் திரும்ப தேவநீர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. அது மாத்திரமல்ல நம்முடைய தேசங்களப்பா, இலங்கை இந்திய தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியான இந்த காலகட்டத்தில் தகப்பனே நம்முடைய தேசங்களிலும் இப்படியான பஞ்சமான ஒரு சூழ்நிலைகள், கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது கர்த்தாவே. அப்பா இந்த சூழ்நிலைகளை மாற்ற நீங்கள் மட்டும்தான் அப்பா போதுமானவர். என்னண்டா தகப்பனே அப்பா, வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னவர் நீங்கள் மாத்திரம்தான் தகப்பனே. அப்பா இந்த அதிகாரங்களை அப்பா நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது காணப்படுகிற பிசாசின் தந்திரங்கள் ஆண்டவரே, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளுடைய அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதியின் கட்டுகள் எல்லாம் அப்பா உம்முடைய வார்த்தையினால உம்முடைய அதிகாரத்தினால நிர்மூலமாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளும் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. வேலையின் நிமித்தமாக இந்த தேசத்தில் வந்து ஊரில் விட்டு வந்து குடும்பங்கள், உற்றார் உறவினர்கள் ஆண்டவரே அப்பா நடக்கிற ஒவ்வொரு செய்திகளையும் கேட்டு அவர்கள் அங்கே பயந்து கொண்டு இருக்கிறதும் ஐயா. பிள்ளைகள் இங்கே பயத்தோடும் வேதனையோடும் இராதபடிக்கு கர்த்தாவே எல்லா பயங்களையும் நீக்கி போட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறீங்க. அநேகர் தங்களுடைய வேலைகள் போய்விடுமோ, தங்களுடைய வேலைகளில் ஆண்டவரே ஒரு பாதிப்பு வந்து விடுமோ, சம்பள குறைப்புகள் வந்து விடுமோ என்ற ஏக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் போதுமானவராக இருந்து தகப்பனே பிள்ளையோட கையை பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாக அன்று யோசேப்பை கொண்டு பார்வோனையும் பார்வோன் தேசத்தையும் ஆசீர்வதித்த தகப்பன் நம்முடைய பிள்ளைகள் வேலை செய்கிற இடங்கள்லாம் அந்த அப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக எந்த குறைவுகளும் உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளின் நிமித்தம் அவர்கள் வேலை செய்கிற இடங்கள்ல வந்து விடாதபடிக்கு கர்த்தாவே நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாய் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அநேக நாட்களாக காத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற நீர் போதுமானவராய் இருக்கிறீங்க அப்பா. நீண்ட நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், அது விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சமாய் இருக்கும் என்ற உங்களுடைய வசனத்தின் பிரகாரம் அப்பா பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய இருதயத்தை மகிழ்ச்சியினால் களைப்பினால் நீங்கள் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் தகப்பனே
அநேக சூழ்நிலைகள் பிள்ளைகளை தீங்கான வழியில் கொண்டு செல்வதற்கான எல்லா வழிகளிலும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே. பிள்ளைகளை இருதயத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்படியாய், உம்முடைய வசனத்தின்படி தங்களை கை கொள்ளும்படியாய், அதன்படி நடக்கும்படியான பிள்ளைகளாய் மாற்ற என் தேவன் போதுமானவராய் இருக்கிறீங்கப்பா. அவர்களை சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இன்னும் இந்த தேசத்தில் ஆண்டவரே அநேக பஞ்சங்கள், அநேக மருத்துவ குறைவுகள், மருந்துகள் குறைவென்றெல்லாம் நாங்கள் செய்தி நாளுக்கு நாள் கேள்விப்படுகிறோம் ஐயா. எந்த பாதிப்பும் அப்பா இந்த தேசத்துக்குள்ள வராதபடிக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உண்மையே நம்பி இருக்கிறோம், உம்முடைய கரத்தை நம்பி இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வேலைக்காரன் எஜமானுடைய கைகளை நோக்கி பார்க்கிறது போல உம்முடைய கரத்திலிருந்து நன்மையை பெரும்படியாய் காத்திருக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாளும் தகப்பனே நீர் எங்கள் மத்தியிலிருந்து எங்கள் ஆராதனையில் நீங்க மகிழ்ந்து களி கூறும்படியாய், உம்முடைய ஆண்டவரே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படியாய் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்கள் திறக்கும்படியான ஒரு பிரகாசமான மனக்கண்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாக கர்த்தாவே இந்த ஆராதனையில் உம்முடைய மகிமை விளங்கும்படியாக ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய இரத்தத்தை நாங்கள் இந்த இடத்துல தெளிக்கிறோம் ஐயா. உம்முடைய கடைசி துளி இரத்தத்தையும் தண்ணீரையும் இந்த சபையின் மேல் நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பாதுகாப்பும் அரணும் கோட்டையுமாய் இருந்து விசுவாசிக்கிற ஒவ்வொருவர்களையும் பாதுகாத்து கொள்ளுகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக எல்லாம் வல்ல ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரின் உதவி ஒத்தாசையிலும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். அல்லேலூயா. நம்ம இந்த வேளையில் நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நம்முடைய ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நம்ம எல்லாரும் கூட எழுந்திருந்து உற்சாகமை கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு ஹல்லேலூயா துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் எனக்காக ஜீவன் தந்தார். தம்முடைய ஜீவனை கொடுத்தது எனக்காக, நான் ஜீவன் பெறும்படியாக, நான் நித்திய அக்கினிக்கு போகப்படாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்று அவரோடு கூட சதாகாலமாக இருக்கும்படியாக அவர் எனக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, எது ஒரு புத்தி உள்ள ஆராதனை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் இப்படியா வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு புத்தி உள்ள ஆராதனை நம்ம பார்க்குறோம். எப்படி இருக்க சோதரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் ஒன்று தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அப்போ நம்முடைய சரீரம் வந்தால் அதுக்கு முன்னால் சிந்தனை இருக்குது, ஆத்துமா இருக்குது, ஆவி இருக்குது, நம்முடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்முடைய பேச்சு இருக்குது. ஹல்லேலூயா. அது கிரியில வெளிப்படும் போது இப்படிப்பட்ட காரியங்களில் பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவி ஆத்மா சரத்தை சிலுவையிலே நம்முடைய ஆவி ஆத்மா சரத்தின் பாவங்கள் நீக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர், மகா இரக்கமுள்ளவர், நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா. அப்படி இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த இரக்கத்தை பெற்று போகாதபடிக்கு, அதை இழந்து போகாதபடிக்கு அதை மிஸ் பண்ணுறாங்க, அதை விட்டுறாங்க என்று சொல்லி அங்கு பவுல் ஆலோசனை சொல்வதை நம்ம பார்க்குறோம். இந்த ஆண்டுடைய இரக்கத்தின் ஹல்லேலூயா வெளிப்பாடு பாவமன்னிப்பாய் ரட்சிப்ப நம்முடைய சரத்தை ஆண்டுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுத்து இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஹல்லேலூயா அங்கே ஞாபகப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். நாம கூட இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலோடு கூட நம்முடைய ஆவி ஆத்மா சரத்தை, நம்முடைய சிந்தனைகள், பேச்சுக்கள், கிரிகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக அப்படியே வசனத்தின்படி நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக ஒப்பு கொடுப்பது அவருக்கு பிரியம். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்தா ஹல்லேலூயா அந்த ஜீவன் நமக்கு உரியதாக மாறும். இல்லாவிட்டால் பிசாசுக்கு உரியதாக அது நரகத்தில் போகாதபடிக்கு இந்த காரியத்தில் ஆண்டுடைய இரக்கத்தை பற்றிக்கொள்வோம், கிருபையை பற்றிக்கொள்வோம். நமக்கு ஜீவன் தரும்படி இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஜீவன் தந்தாரே, எனக்கு ஜீவன் தந்தாரே, எனக்கு ஜீவன்
ஜீவன் தந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை தகப்பனே. அந்த பெரிய அன்பை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த என் ஆண்டவர் மெய்யான தெய்வம். நீங்க என் மேல, எங்கள் ஒவ்வொருவர் மேல, உலக மக்கள் மேல நீர் வைத்திருக்கிற அன்புக்காய் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்படாவிட்டால் எந்த மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது, நித்திய நரகத்துக்கு தான் போகணும். நீரோ எங்கள் மீது இரக்கம் வைத்தபடினாலே, மன உருக்கம் வைத்தபடினாலே உண்மையே எங்களுக்காக கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் விடுதலை பெறும்படியாக, பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை பெறும்படியாக, பாவத்தின் தண்டனையில் இருந்து ரட்சிப்பு, பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிப்பு, பாவ உலகத்திலிருந்து ரட்சிப்பு என்று சொல்லி ரட்சிப்பின் அதிபதியாய் மாறினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இதற்காக உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிலுவையிலே சிந்த ஒப்பு கொடுத்த அந்த அன்புக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உலகத்தில் உள்ள எந்த அன்பை காட்டிலும் உம்முடைய அன்பு பெரியது, அதுக்கு தான் முதலிடம் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு உம்முடைய அன்புக்கு மாத்திரம் முதலிடம் கொடுத்து உயர்த்துகிறோம் தகப்பனே. அந்த அன்பு எங்களுக்கு கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பாவிகளா இருக்கையில் நீ சொன்ன வார்த்தைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே எதிரியாய் இருந்த நாட்களிலும் கூட நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று நீங்க அதற்கு பாவம் இல்லாத, குற்றம் இல்லாத, மாசற்றதான உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஆண்டவரே எங்களுக்காக சிந்தும்படி உங்களை ஒப்பு கொடுத்த அந்த அன்புக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியால் ஊற்றப்பட்ட அன்பு எங்களிலே உம்மை போல நீங்க எப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சொந்த ஜனங்கள் ஆண்டவரே உம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நீரோ தகப்பனே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வதென்று இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி பரிந்து பேசுகிறே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் கூட எங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிற, பேசுகிற, சிந்திக்கிற யாவருக்காகவும் பரிந்து பேசுகிற அன்பை எங்களை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த அன்பு எங்களை நிறைந்திருப்பதாக. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் இந்த பாவ மன்னிப்பின் வழியை ரட்சிப்பை அறிந்து கொள்ளும்படியாக கருத்துள்ளவர்களாக, பிரயாசப்படுகிறவர்களாக, ஊக்கமாக, அன்பு கூறுகளாக உம்முடைய ஊழியத்தை உண்மையாக செய்யும்படி இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருடைய மனதிலையும் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, உம்மிடத்தில் இருந்த அந்த இரக்கம், கருணை, பரிந்து பேசுதல், தியாகம், அன்பு, தாழ்மை எல்லாவற்றையும் எங்களுக்கு தாங்கப்பா. உலக ஜனங்களை உமக்கென்று ஆதாயப்படுத்தட்டும். நீங்க உயிரை கொடுக்கும்படி ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா அதுதான் பிரதானமான காரியம் தகப்பனே. நாங்கள் பாவ மன்னிப்பின் வழியை அறியணும், புரியணும், ஏற்றுக்கொள்ளணும், பிற்பாடு எல்லாத்துக்கும் அது சொல்லணும் என்கிற நியமத்தை எங்களுக்குள்ள கொண்டு வந்து அதை செயல்படுத்த நீங்கள் கிருபை தாங்க. இப்படி வசனத்தை கொண்டு செய்ய எங்களுக்கு ஞானம் தாங்க, உண்மையை தாங்க, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தாங்க, உன்னத பலத்தை தாங்க. எங்களுடைய பலன் குறினது தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உலகத்தில் எங்க கொண்டு போய் விட்டாலும் இயேசு கிறிஸ்துவை, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை, அவர் கொடுக்கிற ரட்சிப்பை தைரியமா பேசுவோம் தகப்பனே. இப்படி நாங்கள் பேசுவதனால கேட்கிறவர்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகி உண்மையில ஒரு நம்பிக்கை வந்து உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு பெறும்படியான ஒரு வழிக்குள்ளாக வருவாங்க தகப்பனே. எங்களை எல்லாரையும் பயன்படுத்துங்கண்டவரே. நிச்சயமா அந்த பொறுப்பு எங்க எல்லாருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. செய்து முடிக்க கிருபைதாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஹல்லேலூயா. அப்பா, நீங்க உங்களையே ஒப்பு கொடுத்தீங்களே,
எவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு மகிமையான காரியம் தகப்பனே. நாங்களும் உமக்கு பிரியமாக வாழ உம்முடைய சித்தத்தை செய்ய உலக மக்கள் ரட்சிக்கப்படும்படி எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று, நீதிமானை மாற வேண்டும் என்று நீங்கள் பாவியாக உங்களை ஒப்பு கொடுத்தீங்கப்பா. பிதாதாமே எங்களுக்காக உம்மை பாவமாக்கினார். எங்களுடைய பாவ பழிகள் எல்லாம் உம்மீது சுமத்தப்பட்டது. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட எவனும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சாபத்திற்கு உரியவன் தகப்பனே. நீரோ எங்களுக்காக சாபமானீங்க. ஹல்லேலூயா. நாங்கள் விடுதலை பெறும்படியாக, நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக, நிச்சய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக உம்மை அடிமையின் கோலமாக்கினீங்க ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு எவ்வளவு ஹல்லேலூயா மரியாதை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய முதலத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படிங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை உணர்ந்து கொள்ளாத மூடனை போல நாங்கள் இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே. இப்பொழுதும் அப்படி இருக்கிற ஜனங்கள் மெய்யான சத்தியத்தை, மெய்யான தெய்வத்தை, மெய்யான ரட்சிப்பை அறிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டு நீதிமானாய் மாற, நிச்சய ஜீவனை பெற இறக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அறிவிப்புகள். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும் ஹல்லேலூயா ஏவுகணைகள் மத்தியிலும், பறக்கிற ஆளில்லா ஆபத்துகள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். அவருடைய கிருபை பெரியது. அல்லேலூயா. யோசித்து பார்த்தா போன மாதம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
நம்ம எல்லாரையும் ஜாமம் காக்கிறவராக மாற்றிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். பிரியமளலே, வருகிற 5ஆம் தேதி நமக்கு உயிர்த்தெழுந்த நாளின் ஆராதனை நமக்கு உண்டு. ஆகவே பிரியமளலே, தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி நாட்களில் கூப்பிட்டா வருவாங்க. இன்றைக்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் அவங்கள அழைத்து வாங்க. வாகன வசதி வேண்டுமென்றால் நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அன்றைக்கு நமக்கு சாப்பாடு உண்டு. ஆகவே நீங்கள் இரவு 8 மணி முதல் 10 மணி வரைக்கும் உண்டு. ஆகவே தயவுசெய்து இதை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுங்கள். வர்றவங்க ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளணும், புரிஞ்சு கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வாதம் தரும்படியாக அதுக்கு விசேஷமாக ஜெபம் பண்ணுங்கள். வழக்கம் போல் நமக்கு இடைப்பட்ட நாட்களில் இந்த யுத்த நாட்களுக்காக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜூம் மீட்டிங் இருக்குது. வெள்ளி சனி தவிர. ஆகவே தயவுசெய்து இதுவரைக்கும் ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியான இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தயவுசெய்து வந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நாம் பிறருக்காக ஜெபிப்பது, பாரத்தோடு ஜெபிப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஒரு அறிவு வேணும் நமக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தில் அறுவடை மிகுதி. ஆகவே அநேக ஊழியக்காரர்களும்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் நாம் ஜெபிப்பதை விரும்புகிறார். அநேகர் கூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய மனது நமக்காக இறங்கி ஆண்டவர் கிரியை செய்யும்படியான ஒரு கிருபைகள் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தயவுசெய்து இதுவரைக்கும் ஜெபம் பண்ணாதவங்க, நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்ம நிறையா காரணம் சொல்ல முடியும், நேரம் இல்லை. தயவுசெய்து இந்த நாட்களில் உங்களை ஒப்பு கொடுங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன்றால் ஆண்டவர் நம்முடைய ஜீவனுடைய பார்வையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த காலங்களை நமக்கு ஆசீர்வாதமாக, பிறருக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இந்த 5ஆம் தேதி நமக்கு இருக்கிறதுனால தயவுசெய்து வாகன வசதி ஏற்பாடு பண்ணுங்கள். பிரதர்ஸுக்கு பொறுப்பான ஆட்கள். சாப்பாடு உண்டு. தொடர்ந்து மற்ற காரியங்கள், செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி உண்டு ஜூமில். இது வரைக்கும் ஜூமில் சேரில் உங்கள் பேர் இல்லை, குரூப்பில் இல்லைன்னு சொன்னால் சொல்லுங்கள். தயவுசெய்து முடிஞ்சோடனே பேர் நம்பர் சொல்லுங்கள். உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். தயவுசெய்து வாங்க, நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது போக புதன்கிழமை மன்றாட்டு ஜெபத்தில் மறுபடியுமாக போன வாரம் கூடி செய்தோம். ஆகவே புதன்கிழமை மாத்திரம் நம்ம மாக்கம் போல் கூடுகிற ஒரு காரியம் இருக்கும். ஆகவே கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. வழக்கமாக சுவிசேஷ ஊழியம் ஒரு மாதத்தில் கடைசியில் போவோம். இந்த யுத்த நாட்களில் போக முடியல. ஆனாலும் போகிற ஆட்கள் உண்டு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வரும் நாட்களில் செய்வதற்கு ஆண்டு நமக்கு கிருபை வர சீக்கிரத்தில் யுத்தங்கள் ஓய்வு பெற்று அதற்கென்று சமாதானத்துக்கென்று நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சமாதான காரணம் நமக்கு இந்த காரியங்களை நமக்கு வாக்கிய பண்ணுவாராங்க. அல்லேலூயா. நாம் திருவிருந்துக்கென்று இப்பொழுது ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாடு மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிறார். அல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வர்ற முதல் வாரம் மாத்திரம் இல்லை, அது மாத்திரம் இல்லை, இதே போலத்த நாளிலே வீட்டில் ஆராதனை நடக்கும்போது அப்பொழுது இதை சரியாக புரியாத சிலர் என்ன பண்ணாங்க, இது திரு விருந்து, அதனால் ஏன் பாஸ்டர் இன்றைக்கி வைக்காரு, இன்டெரக்டாக அவருக்கு அறிவில்லை, அவ்வளோதான். கர்த்தர் நல்லவர். ஆகவே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு மறுப்பு தெரிவித்து சபையை விட்டுல அந்த எடுக்க மாட்டோம்னு சொல்லி போன ஆட்கள் நிறைய பேர் அன்னைக்கு. அல்லேலூயா. வேதானம் சொல்லுது, பாடு மனத்தை எது பெஸ்ட் டே அப்போ? அல்லேலூயா. இதே போலத்தனால தான் பெஸ்ட் டே இல்லையா? ஆனால் திருவிருந்து கொடுக்காரு, நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி போயிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு மிக மிக அவசியம். அல்லேலூயா. எனக்காக பாடுபட்டார், நான் பட வேண்டிய பாடெல்லாம் அவர் பட்டார் என்கிற அறிவு, தெளிவு, புரிந்து கொள்ளுதல் நமக்கு மிக மிக அவசியம். கர்த்தரை உண்மையாக தேடுறவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த அறிவு வரும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேடுங்க. என் ஆண்டவரை போல ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் மனுஷனை நினைப்பதற்கு அவன் ஏமாத்திரம். அல்லேலூயா. தேவ சாயல, தேவ மகிமையில் படைத்தார். என்னைக்கு பிசாசுடைய வார்த்தையை கேட்டானோ, ஆண்டுடைய வார்த்தையை மறந்தான், கீழ்ப்படியாமல் போனால், கீழ்ப்படியாமை ஆகிய பாவம் மனுஷனுக்குள்ளே வந்தது. அதுவே பிரியமனலே, அவன் ரத்தத்தில் உள்ள குணம் தொடர்ந்து அந்த சந்ததியில் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறார். அதை நினைவு கூர்ந்து அதற்குள்ளாக வர நம்ம தாழ்மையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அறிவு பெருகி போச்சு, மனுஷன் நிறையா படிக்கிறான். அல்லேலூயா. ஏற்கனவே தாழ்மை கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார், உலக காரியங்களை உயர்த்துவார், நித்திய ஜீவனை பெறும்படி உயர்த்துவார். அல்லேலூயா. இல்லாட்டா நித்திய நரகத்துக்கு தான் போகணும். இவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை உலகத்தை யார் கொடுக்க முடியும்? நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே கொடுக்க முடியும். அல்லேலூயா. பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஆகவே இதை குறித்து நேரம் ஒதுக்கி உண்மையாக சிந்தித்து நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் இந்த பெரிய சிலாக்கியத்தை நாம் இழந்து போனோம் என்றால் நம்மளை போல முட்டாள் யாரும் கிடையாது. கிறிஸ்து இயேசுவை அறிந்தும் நித்திய ஜீவனுக்கு போகல அப்படின்னா அவனை போல பெரிய முட்டாள் யாரும் கிடையாது. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியல, வழி இல்லை, நம்ம அப்படி இருந்தோம் என்று உணர்ந்து நம்ம மாற்றிக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு விலையேறப்பட்டது அவனுடைய ரத்தம் தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த பாவத்துக்கு, பாவம் யாருக்கு விரோதமா? தேவனுக்கு முன்பாக, காடுக்கு முன்பாக. அப்போது உன்கிட்ட உள்ள பெரிய ஒரு காரியத்தை ஈடாக கொடுக்க முடியும் என்கிற நீதி ஏற்படுத்தினார். அதை நம்முடைய ஆண்டவரை நமக்காக செய்து முடித்தார். அல்லேலூயா. அப்போ எனக்கு என் பாவங்களுக்கான தண்டனையை கிறிஸ்து இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்கிற உணர்வு வர்ற வரைக்கும் பைபிளில் ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட உணர்வு வந்தால் தான் நம்ம திருத்திக் கொள்ள முடியும். நம்மை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். ஆண்டவர் என்ன வையப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், இழப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், முகாந்திரம் இல்லாமல் பாய்க்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் எனக்கு நான் பட வேண்டிய காரியம் என்று சொல்லி உணர்ந்து நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த பாவத்திற்கு பலி செலுத்துவது என்பது தேவ நியமம். அந்த நியமத்தை ஹல்லேலூயா ஏற்ற வேளையிலே இயேசு கிறிஸ்து தானே உலகத்துக்கு நமக்காக, நம்ம எல்லாருக்காக, உலக மக்களுக்காக சர்வ லோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிறவர். ஏன் அப்படி ஒரு வார்த்தை வருது? தேவ தூதர்களும் பாவம் செஞ்சாங்க. அப்படி என்ன அர்த்தம்? ஆண்டுடைய வார்த்தையை மீறினாங்க, அவங்களும் தண்ணிக்கு உள்ளானாங்க. நமக்கோ பாவ மன்னிப்பானுக்கு ஒரு வழி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அவளுக்கு நம்மளை மாதிரி கொடுக்கப்படல, அவளுக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தாரு. திருந்தாத கூட்டத்தெல்லாம் ஆண்டு அடித்து டாரு, இனிமேல் பாவம் மன்னிப்பில்லை என்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆனால் இன்றைக்கோ நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்லாக்கியத்தை வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நிர்விசாரமாக இல்லாதபடி, உலகத்தின் புகையில் போகாதபடிக்கு, தங்களுடைய இச்சையில் விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற நம்மை பிரயாசப்பட ஒப்பு கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பாடு மரணத்தை நினைவுறும்படி நியமத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் நினைவுறும்படியாய் இந்த நாளை ஏற்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, எனக்காக என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய தியாகத்தை, ஆண்டவரே நீங்கள் செய்த தியாகத்தெல்லாம், நான் அடைய வேண்டிய தண்டனையை எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க என்று சொல்லி உணரத்துக்கான இருதயத்தை நீங்கள் தந்து உண்மையாய் தங்களுடைய ஆத்மா சரத்தை உமக்கென்று ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, தலையாக இருக்குதான எல்லா விதமான உலக சிந்தனை, மாம்ச சிந்தனை, மேட்டிமை, பெருமை, நிர்விசாரம், சாங்கா போகம், ஆண்டவரே இச்சைகள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அழித்து போடும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே
ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆம் தகப்பனே, நாங்கள் அப்பத்தை பிற்கும்போது உம்முடைய சரணம் எனக்காக பிக்கப்படுது என்று சொல்லி நாங்கள் மனதில் சொல்லி அதுக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. அப்பா தடைச்ச ரத்தத்தை பருகும் பொழுது ஆண்டவரே, நான் சிந்த வேண்டிய ரத்தத்தை நீங்கள் சிந்துங்கன்னு சொல்லி அந்த உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி சொல்லி அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே இதில் பங்கு பெற கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அதுபோல் உம்முடைய சித்தமாகிய உலகத்தில் உள்ள எந்த ஆத்மாவும் நரகத்தில் போய் அழியக்கூடாது என்பதற்காக உம்முடைய ரட்சிப்பின் வழியை சுவிசேஷமாக நற்செய்தியாக சொல்லும்படிக்கு ஆவியானவர் எங்களுக்கு தைரியத்தை தாங்க ஆண்டவரே, விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே, வெக்கத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. என் மேலே விழுந்த கடமை ஏன்டா ஆண்டவர் கேள்வி கேட்பாரு, நான் பதில் சொல்லணும் என்று சொல்லி அப்படி உணர்ந்தவர்களாய் தகப்பனே கடமை உண்டு என்று சொல்லி ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிற சுவிசேஷர்களாய் ஊழியக்காரியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலே தகப்பனே இப்படி இன்றைக்கு மாத்திரம் இல்லை தகப்பனே, ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய பாடு மரணத்தை நினைவு கூர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்க நமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23-31 வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ண போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரவளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா, நிலைத்திருக்கிறோமா என்று நம்மை நிதானித்து அறிந்து கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுத்து ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து எல்லாம் பங்கு பெறுவோம். ஆமென். தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்திங்க ஆண்டவரே. உடைய சரீரம் பிக்கப்படுத்த ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவத்துக்காக எங்கள் சரீரம் பிக்கப் பண்ண ஆண்டவரே, நாங்கள் ரத்தம் சிந்தனை தப்பனே, நீங்கள் சிலுவையில் ஏற்றுக்கொண்டீங்களா ஆண்டவரே. சிந்தனையின் பாவம், பேச்சின் பாவம், கிரியின் பாவம், ஹல்லேலூயா, இவள் எல்லாம் அசுத்தமாக இருக்கிறது, பிசாசின் தந்திரமாக இருக்கிறது. இதற்கு இடம் கொடுத்து உம்முடைய வார்த்தையை கிளாமல் நாங்கள் ஒப்பு கொடுத்தபடினால ஆண்டவரே, நாங்கள் பாவியாகி உம்மோடு கூட இருக்கிற தகுதியை இழந்து தேவ மகிமை இழந்த வேளையில் நித்திய நரகத்துக்கு உரியவளாய் மாறின போது நீங்கள் எங்கள் மேலே இரக்கம் கொண்டு வந்து ஆண்டவரே, உலகத்தில் உம்முடைய இரத்தத்தை அன்றி வேறு எந்த இரத்தமும் தரக்கூடாத விடுதலையை நீங்கள் தந்தீங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் சித்தத்திற்காக ஸ்தோத்திரம். அதை ஒப்பு கொடுத்தீங்களே, நமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தப்பனே. நாங்களும் கூட எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை, எங்கள் சிந்தனைகள், பேச்சுக்கள், கிரியைகள், செயல் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி நடக்க, உமக்கு பிரியமாய் நடக்க இங்கே எல்லாருக்கும் நீங்கள் இரக்கம் தாங்க ஆண்டவரே. நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து உம்மை துதிக்கிற ஆராதிக்கிற பிள்ளைகளாக, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இன்றைக்கு மாத்திரம் அல்ல தேப்பனே, மாதத்துக்கு ஒரு முறை அல்ல தேப்பனே, ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அப்பா என் பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டீங்களே, நமக்கு நன்றி என்று சொல்லி பாவத்தை ஆண்டவரே குறித்து அறிவிற்கவும் விளக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாக வாழவும்
உடன்படிக்கை செய்து உமக்கு உரியவர்கள் ஆகும் ஆண்டவரே. நீங்கள் கிருபதாங்க மிதமான நேரங்களை ஆசீர்வதித்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து காணிக்கை பாடலை பாடுவோம். எடுக்கப்பட்ட காணிக்கைக்காக செய்திக்காக செபிப்போம். செல்வின் ஜெபம் பண்ணுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபை பெரியது, உமது இரக்கம் பெரியது. ஆண்டவரே, இந்நாளிலும் காட ஆண்டவரே, நீங்கள் தந்த இந்த ஜீவன் சுகன் பலத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீ தந்து வருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் மனப்பூர்வமாக கொடுக்க தந்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த ஆண்டவரே, நாங்கள் படைத்த காணிக்கையில் ஆண்டவரே அதிகமாய் ஊழியங்களுக்காக பயன்படவும், இது அதிகமாய் இதன் மூலமாக உமது நாமம் மகிமைப்படவும், எங்களை ஆண்டவரே இன்னும் அதிகமாக எங்களை ஆசீர்வதித்து உமது நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக வார எங்களுக்கு கிருபை செய்யுங்க.
ஆண்டவரே, செய்தி வேலை உமது கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது வசனம் எங்கள் மனதிலே பேச நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. உட்காருவோம். தலைகளை தாழ்ச்சி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீர், பாதுகாத்தீர். உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய பாடு மனத்தை விசேஷமாய் நினைவுறும்படியாக ஏற்படுத்தி தந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மையிலே ஆண்டவரே உம்முடைய அன்பை, இரக்கத்தை, தயவை உணர்ந்த பிள்ளைகளாய், எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற பிள்ளைகளாய் ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நேரத்தை ஆசீர்வதித்தாங்க. நீங்கள் பேசுங்க, அடியனை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. கேட்கிற வசனங்களுக்கு கவனமாய் செவி கொடுக்கவும் ஏற்றுக்கொள்ளவும், இதனால் கிடைக்கக்கூடிய நம்முடைய ஆசுவாங்களை பெற்றுக்கொள்ளவும், கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாங்கள் கொடுக்கவும் எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே பொதுவாக என்ன அப்படின்னா, சிலுவையில் சொன்ன கடைசியிலே சொன்ன 7 வார்த்தைகளை நினைவு கூறுவது ஒரு பாரம்பரியமாக இருக்குது. அல்லேலூயா. ஆகவே அதையும் பார்த்துட்டு போயிருந்தேன். மக்கள் பார்த்துட்டு செய்திக்குள்ளாக போவோம். இந்த ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்பதை சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு இந்திய நாளில் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது, பொதுவாக நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒருவர் மரணிப்பதற்கு முன்பாகவோ அல்லது ஒரு பெரிய பிரயாணம் போவதற்கு முன்பாகவோ முக்கியமான காரியங்களை தனக்கு வேண்டியவர்களிடம், நெருக்கமானவர்களிடம் சொல்லி அதை செய்யும்படி, அதை ஃபாலோ பண்ணும்படி சொல்வது ஒரு உலகமான பிரதானமான ஒரு நீதியாக இருக்குது. அல்லேலூயா. அந்த பார்வையில் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் அவர் மறுபடியும் உயிர்த்தெழ போகிறார் என்றாலும் கூட இந்த வார்த்தைகள் சிலுவையிலே கொடுக்கப்பட்டதுனால மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக. என்றால் இதை பேசியவர் வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய ஆண்டவர், அதுவும் நமக்காக ஜீவனை கொடுக்க வந்து சிலுவையிலே கொடுத்தவர். அல்லேலூயா. ஆகவே நேரம் குறையா இருக்குது, சீக்கிரமாக பார்த்து கடந்து சொல்லுவோம். லூக்கா 23:34 அங்கே நம்ம பார்க்குறோம், பிதாவே இவர்களுக்கு மன்னியம். எந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தாரோ, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே அதை நிறைவேற்றும்படி அவர்கள் மத்தியிலே ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தாரோ, அந்த மக்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் என்ன காரணம்? முக்கியமான காரணம், ஒரு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும். அவன் பாருங்கள், யாருக்காக வந்தாரோ அவங்க ஏன் ஏற்றுக்கொள்ளனா என்ன காரணம்னா, அவர்களுடைய எதிர்பார்ப்பு தேவ சத்தத்தின்படி இல்லாமல் உலகபூர்வமாய் மனித பிரகாரமாய் அந்த யூத ஜனங்கள் அவர்களை ரோமானியர்கள் அடிமைப்படுத்தி ஆண்டு வந்தபடினாலே, இவர் தான் நம்மை மீட்டு ரட்சிப்பவர், ரோமர் சாம்ராஜ்யத்திலிருந்து மீட்டு நமக்கு ஒரு சுதந்திர நாட்டை தருவார் என்கிற உலக பிரகாரமான ஒரு எண்ணத்தை வைத்தபடினாலே, அல்லேலூயா, அவங்க தங்களுக்காக வந்த மேசியாவை இழந்து விட்டார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த உலகத்தில், தம்பி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி காட்டுக்கு வாங்கி வைண்ட, அப்போது நாமும் கூட வெறும் உலகத்துக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுவோம் என்றால் நம்மை போல பரிதாபமான ஆட்கள் யாரும் கிடையாது பேச சொல்லுகிறது. அல்லேலூயா. உலக காரியங்கள் நமக்கு தேவை. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உனக்கு எது தேவையோ கூட தருவேன் என்று சொல்லி. நமக்கு தேவை இன்னதென்று அறிந்த ஆண்டவர். அல்லேலூயா. நமக்கு கூட கொடுக்குற ஆண்டவர். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு தேவைக்கு போக மீதம் இருக்கிற மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எங்கெல்லாம் வேதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அங்கெல்லாம் மீதி இருந்தது, மீதி எடுத்தார்கள். அந்த அறிவு தெளிவு நம்மகிட்ட வேணும்.
அப்படி இல்லாட்ட நம்ம உலக காரியங்களை பார்த்து அதே பின்னாலே போய் மேசியாவை இழந்து போல நாமும் நிச்சய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. 1 லூக்கா 23 அதிகாரம் 39 to 43 நம்ம பார்க்குறோம். அங்கே ஆண்டவர் அந்த திருடனை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய். எங்கே இருப்பாய்? பரலோகத்தில் இல்லை. அல்லேலூயா. அப்போ பரதீசுனா என்ன? ஒரு மனுஷன் இறந்து போனால் லூக்கா 16 படி 2 இடத்துக்கு தான் போக முடியும். ஒன்று பரதீசுக்கு போக முடியும், அல்லது தாழ்ந்த பாதாளத்துக்கு போக முடியும். பாதாளம் அங்கு வேதனைப்படுத்தக்கூடிய இடம். பரதீசு இலை பார்க்கிற ஒரு ஸ்தலம், தோட்டம் என்று பேர் பெர்சிய மொழியில். அப்போ யார் பரதீசு போக முடியும்? அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரதீசுக்கு போக முடியும். அல்லேலூயா. கிறிஸ்தவனா பிறந்தா கிடையாது, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள் போக முடியும். அல்லேலூயா. அவங்க அங்கே பரதீசில் போய் இருந்தால் கூட கிறிஸ்து இயேசு மறுபடியும் வரும்போது அந்த வருகையில் அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போ நம்ம மனுஷனாக இருக்கோம், நமக்கு நிச்சயம் மரணம் உண்டு. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டுடைய வருகை முன்னாடி இருக்கணுமா, நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தகுதிப்படணும். ஒரே காரியம், கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படணும். என்ன அர்த்தம்? கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக காணப்படணும். அப்போ கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை தெரியணும், அதுபடி நடக்க ஒப்பு கொடுத்து அதை உண்மையாக காணப்படணும். அல்லேலூயா. சரி, அப்போது இப்படி இல்லை அப்படின்னா அங்கு வேதனைப்படுத்தக்கூடிய இடமாகிய அந்த பாதாளத்துக்கு போகணும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த கல்லை மார்க்கில் வாசிக்கிறோம். இவன் ஏற்கனவே ஆண்டவரை தூஷித்தவன். யாருமே? ஆனால் அவன் ரியலைஸ் பண்ணுறான், இவர் ஒரு பாவமற்றவர். அல்லேலூயா. நம்ம தான் தப்பு செய்து நம்ம தண்டனைக்குரியவர்கள், இவர் பாவம் செய்யாதவர். அல்லேலூயா. இப்படி உணர்ந்த உடனே அவன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறான். ஆண்டவரே, நாங்கள் செய்த தப்புக்கு தண்டிக்கப்படுறோம், நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை வரும்போது அடியேன்னு நினைத்தருவீராக. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! நீ இன்றைக்கு என்னோட கூட. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து போன இடமாகிய பரதேசுக்கு போய் அவனும் கூட போனான்னு பார்க்குறான். எவ்வளோ பெரிய சிலாக்கியம்! அப்போ கடைசி நிமிடத்தில் கூட ஒரு மனுஷன் மனம் திரும்ப முடியும். ஆனால் எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்காது. வயசான பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னா எப்போ திடீர்னு சாவுன்னு தெரியாது. எனவே தான் பைபிள் சொல்லுது, இன்றைக்கே தர்ஷன்ய நாள். என்னைக்கு உயிர் போகணும்னு தெரியாது, என்னைக்கு மிஸ்ஸேல் வரும்னு தெரியாது. நம்முடைய கடமை ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆத்மாவை பாதாளத்துக்கு போகாமல் பரதீசுக்கு போகும்படி காக்க நமக்கு ஞானம் வேணும். நாட்கள் கொடுத்துருக்காரு, பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஆண்டவர் தூஷித்தான். ஆனால் கூட அவன் ரியலைஸ் பண்ணி அவன் தான் பாவி என்று அவன் அறிந்து இவர் பாவம் இல்லாதவர்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான். நாமும் கூட அப்படி ஒப்பு கொடுத்தா பிழைப்போம். இல்லாட்டா பரதீசுக்கு போகாமல் பாதாளத்துக்கு போனால் பெரிய நரக வேதனை என்று சொல்லி பேரத்தில் பார்க்குறோம். 2வது காரியம். ஆகவே அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம். 3வது, யோவான் 19 அதிகாரம் 25 முதல் 27 வரைக்கும், அதோ உன் மகன், இதோ உன் தாய். அப்போது நீங்கள் பாருங்கள், இருந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் அவர் ஒரு பரிசுத்த நோக்கத்தோடு வந்தார். அதை நிறைவேற்றும்படி ஒப்பு கொடுத்தார். இருந்தாலும் கூட உலக பிரகாரமாக அவங்க மேரி மாதா அவங்க தாயாக இருக்கிற அப்படின்னால பொறுப்போடு கூட, அல்லேலூயா, தான் நேசித்த சீடனிடம் அங்கு அவங்கள பார்ப்பதற்கு, கேர் எடுப்பதற்கு ஒரு பொறுப்பை கொடுப்பதை பார்க்குறோம். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய அம்மா அப்பாவை குறித்து அவர்களுடைய வயதான காலத்தில் அவர்களை பார்ப்பதற்கான பொறுப்பு எப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கீங்க? அல்லேலூயா. ஒருவேளை நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம தனியாக தான் ஒரு ஆளை வச்சு பார்க்க வேண்டிய நிலைமையில் சில பேர் இருக்கோம். கிட்டத்தட்ட 18,000 ரூபா ஆகுது ஒரு நல்ல ஒரு சர்வெண்ட், அதை கேர் எடுக்க உள்ள ஆள் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இதற்காக நம்ம செலவழிக்க வேண்டியது இருக்குது. நம்ம பார்க்க முடியல, வேறு வழி இல்லை. ஆனாலும் கூட பிரியமானவர்களே, நம்முடைய தாய் தகப்பனாரை பொறுப்பாக பார்த்து கொள்வது நம்முடைய பெரிய கடமையாக இருக்குது.
அல்லேலூயா. ஆகவே இந்த ஒரு காரியத்தில் இன்றைக்கி அநேக சிறு பிள்ளைகள் ஒரு அம்மா அப்பாவை மதிக்காத பிள்ளைங்க பார்த்துக்கணுங்க. அல்லேலூயா. திரும்பி சொல்கிறேன், ஏன் அப்படின்னா, ஒன்று, நீங்கள் உங்களுடைய தாயின் இரத்தத்தை பாலாக சாப்பிட்டவர்கள் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சிறு வயசில் இருக்கும்போது உங்களுடைய ஷிட்டாகிய அசிங்கத்தெல்லாம் ஒரு மனம் கூசாமல் அருவருப்பாக நம்ம அதெல்லாம் எடுத்து நீக்கி போட்டு உங்களை கழுவி வளர்த்தவங்க உங்கள் தாய் தகப்பன். அல்லேலூயா. ஆகவே எந்த ஒரு மனுஷனும் பிள்ளைகளும் அம்மா அப்பாவுக்கு மரியாதை சாகிற வரை கொடுக்கணும். அல்லேலூயா. திருப்பி பேசுறது, எதிர்த்து பேசுறது, மரியாதை குறைவாக பேசுறது, அல்லேலூயா, ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இதைத்தான் வேதம் சொல்லுது, உன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்துவாயாக. எங்கள் அம்மா அப்பாவை எடுத்து ஓகே பேசுனதுலாம் உண்டு, பட் இதெல்லாம் அறிஞ்ச பிறகு ஒரு நாளும் பேசுனது கிடையாது. அவங்க தப்பாக சொன்னாலும் சரி, ஓகே, அவங்களுக்குள்ள அறிவு அவ்வளோதான். அப்போது இப்படி நம்ம மாற்றிக்கொள்ள படிக்கணும். பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளை மாற வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம். நான்காவது ஒரு காரியம், தாகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவருக்கு உண்மையிலே ஒரு சரீர பிரகாரமாக மாம்சத்தில் வந்ததுனால, சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால அவருக்கு தண்ணீர் தாகம். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய வழியில் விதத்தில் பார்க்கும்போது ஆண்டவருக்கு என்ன தாகம்? ஓகே, இங்கே ஓகே, அது இதான் இருக்குது. ஓகே, அது எல்லாம் சேர்ந்ததாக இருக்கணும். நம்ம வழக்குக்கு டைம் இல்லை இருக்கட்டும். சரியா? தாகமாக இருக்கிறேன், இதான் அது மெயினாக எடுத்துக்கணும். அப்போது இந்த என்ன தாகம்? ஆத்தும தாகம். எந்த ஆத்மாவும் ரட்சிக்கப்படாமல் எங்கே போகக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி தன்னையே ஒப்பு கொடுத்தவர். அல்லேலூயா. சகோதரர்களுடைய ஆத்தும மீட்பு அருமையாக இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. இதற்காக நம்ம பிரயாசம் பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம கூட பிறந்தவங்க ஒரு ஃபஸ்ட் லெவல், நம்முடைய சொந்தக்காரங்க அடுத்த லெவல், ஊருக்காரங்க அடுத்த லெவல். நம்முடைய ஆண்டவர் உலகம் எங்கும் போய் நீ அறிவின்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அப்போ இந்த எல்லா லெவலுமே உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படி தான் இயேசு கிறிஸ்து வந்தாங்க. அல்லேலூயா. அந்த பாரம், அந்த பிரயாசம், அதற்காக ஜெபம் நிச்சயம் நம்ம ஏறெடுக்க வேண்டும். அந்த பாரம் நமக்கு வேணும். அப்போ ஆண்டவருக்கு உள்ள தாகம் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. நான் பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தான் போதும் என்பதுதான் ஒரு மனுஷனுடைய, சாதாரண மனுஷனுடைய நினைவு. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. உன்னை போல இது ட்ரம்புக்கு தெரிஞ்சுதான் சண்டெல்லாம் வந்திருக்குமா? அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை இல்லையோ அங்கே சமாதானம் இருக்காது. நெத்தனியாவுக்கு தெரியல, இப்படி பல மக்களுக்கு தெரியல. பழிக்கு பழி வாங்குதல், அதை நீதியாக சொல்கிற ஒரு காரியம். நம்முடைய ஆண்டவர் அல்லேலூயா, அது அவருக்கு உரியது, அவர் நிச்சயமாக வாங்குவார். அவருடைய வேலை, நம்முடைய வேலை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வேலையை பண்ண ஆண்டுடைய வேலையை நம்ம பண்ணக்கூடாது. வித்தியாசம் நமக்கு. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தாகம் நமக்கு வேணும். வேதம் தெளிவாக சொல்கிறது, பிறர் ரட்சிக்கப்படும்படி அவர்களிடத்தில் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அப்படிப்பட்ட அன்பு கூறுதல் நமக்கு உண்டா? நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எப்படியாவது ரட்சிக்கப்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க ஆண்டுடைய வார்த்தையை அறியணும் இல்லையா? ஆண்டுடைய வார்த்தையை அறியாமல் பண்ண முடியாது. ஆகவே அதற்கு பிரயாசப்படுகிற ஒரு காரியம். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தாகம், எப்படியாவது பிற மனிதர்கள் ஆண்டுடைய வார்த்தையை அறிஞ்சு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிற ஒரு காரியம். ஆண்டுடைய கிருபையினால் இப்பொழுதுள்ள தொழில்நுட்பத்தால் எல்லா வழிகளிலும் நல்ல செய்தி என்கின்ற ஒரு காரியத்தை ப்ரிப்பேர் பண்ண ஆண்டு கிருபை செய்தார். ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த மொழியில் பண்ணுவதற்கு ஆண்டுடைய கிருபை தந்திருக்காங்க. ஆகவே இதை செய்து நம்ம சபை மூலமாக தர முடியும், அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியும். பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, பொறுப்பாக இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 5வது வார்த்தை மத்தேயு 27:46, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த ஊருக்காரன் பிடிச்சிக்கிட்டான். இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை, எனவே தான் அவர் தேவனை கூப்பிட்றாரு. அல்லேலூயா. இந்த மாதிரி சந்தேகம் நம்ம மக்களுக்கு நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க சத்தியத்தை சரியாக அறியலை. சரியாக புரிந்து கொள்வதற்கு சபையில் சொல்கிறோம். இதையும் தாண்டி வேதாகம கல்லூரி உங்களுக்கு இருக்குது, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன், அல்லேலூயா, அவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். அல்லேலூயா. அப்போ யோவான் 1:1 ரொம்ப தெளிவாக சொல்லுது, அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. அந்த வார்த்தை
தேவனாக இருந்தது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த வார்த்தை தேவனம் இருந்தது, அது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அப்போ நான் பார்த்தோம் அப்படின்னா தெய்வம் ஒரே தெய்வம், அவருடைய செயல்பாடுகள் பிதாவாக இருக்குது, குமாரனாக இருக்குது, பரிசுத்த ஆவியாக இருக்குது. நீங்கள் எப்போ பார்த்தாலுமே 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு காரியத்தை செய்வாங்க. உதாரணமாக ரட்சிப்பு, பாவ மன்னிப்பை உலகங்களுக்கு கொடுக்கணும், இது பிதாவுடைய சித்தம். அதை யார் செய்கிறா? இயேசு கிறிஸ்து நிறைவேற்றாங்க, குமாரன் நிறைவேற்றாங்க. இந்த ரட்சிப்பை இப்போ பரலோகத்தில் பிதா இருக்காங்க, அவருடைய வலது பாசத்தில் இயேசு கிறிஸ்து இருக்காங்க. அப்போ இப்போ உலகத்தில் இருப்பது பரிசுத்த ஆவியானவர். அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கொண்டு மக்களுக்கு போதித்து உணர்த்தி புத்தி சொல்லி நித்திய ஜீவனை பெரும்படியாக பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பாதுகாப்பும்படியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த தெரிந்து கொள்ளுதல் எப்போ தெரியும்? நமக்கு வேதத்தை ஒழுங்காக படித்து உண்மையாக தேடினா தான் புரியுமா ஒழிய நம்ம சொந்த இதில் வச்சுட்டு நம்ம தேடினா நிச்சயமாக புரியாது. அல்லேலூயா. ஆகவே வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை முதல்ல விசுவாசிக்கணும், ஏன்னா தெய்வத்தின் வார்த்தையை நம்பணும். அதன்படி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு எல்லாம் புரியும். அல்லேலூயா. ஆகவே எந்த ஒரு காரியமானாலும் பிதாவுடைய சித்தம் இருக்கும், இயேசு கிறிஸ்து செயல்படுத்துவாங்க, பரிசுத்த ஆவியானவர் அதை பாதுகாப்பாங்க. இந்த சிம்பிள் ஃபார்ம்லாம் வச்சுங்க, இந்த குழப்பமே வராது. அல்லேலூயா. ஆகவே ஜெபத்தை ஏறணும்னா எப்போவே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, முடிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்தனுடைய உதவி ஒத்தாசெல்லாம் எங்களை பண்ணித்தாங்க சொல்லி கேட்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானல, இந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கிற ஒரு காரியம் பாருங்க, இயேசு கிறிஸ்து மேலே உலகத்தின் பாவங்கள் சுமத்தப்பட்டது. இது வரைக்கும் பாவமே அறியாதவர். அப்போ பாவத்துடைய நேச்சர் என்ன? நம்மையும் ஆண்டவரையும் பிரிப்பது. அல்லேலூயா. சான்ஸே இல்லை. இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் ஒரு நாளும் பிரிக்கப்பட்டது இல்லை. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக பாவத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பாவியுடைய பெரிய பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ யாருக்கு இப்போ பிரிவு எங்கே வருது? அந்த பாவங்கள், நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவுக்கும் ஒரு பிரிவை கொண்டு வருகிறது. இந்த பிரிவை இயேசு கிறிஸ்துவால் தாங்க முடியல. அல்லேலூயா. எனவே தான் என் தேவனே கைவிட்டு என்று கேட்குறாங்க. அல்லேலூயா. ஆகவே பிரியமல்ல, நம்முடைய பாவங்கள் தான் இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லும்படியான ஒரு நிலைமையை உண்டு பண்ணிட்டு என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பாரப்படணும் நம்ம. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை மீறுகிற ஒரு காரியம் நாம் அவரை துன்பப்படுத்துவது. அல்லேலூயா. அதுதான் தடையாக வந்தது. காரணம் யார்? நம்ம தான் காரணம். அல்லேலூயா. சரி, 5வது காரியம். 6வது காரியம், பிதாவே எமது கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். சரி, அதுக்கு முடிஞ்சது. ஓகே, இது ஓகே. அது 6, 7 அடுத்து தான் முடிஞ்சது, 7வது முடிஞ்சது. அப்போ 6, பிதாவே எமது கைகளில் என் ஆவியை. சரி, இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு தெரியணும். யோவான் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், அங்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ஆவியை கொடுப்பதற்கும் எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லமை பெற்றவராக இருக்கிறார். வாசிங்க யோவான் 10ஆம் அதிகாரம். ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்திருக்கும் பொழுது அவரை கொலை பண்ணுவதற்கு முன்பாக முயற்சி பண்ணினார்கள். நான் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிற அப்படின்னாலே பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். 1. அல்லேலூயா. அதை ஒருவனும் எடுத்துக்கொள்ள மாட்டான். ஒருவரும் ஆண்டவருடைய ஜீவனை எடுக்க முடியாது, கொல்ல முடியாது. தெளிவாக திட்டம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு என் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார், சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா இதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை கொல்லும்படி ஒரு 3 முறை முயன்ற பொழுது இயேசு கிறிஸ்து மறைந்து விட்டார். அல்லேலூயா. நான் பார்க்குறதுக்கு எல்லா வசமும் இருக்குது, நேரம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை ஒருத்தராலும் கொல்ல முடியாது. என் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. என்கின்ற ஒரு தெளிவு புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அடுத்தது முடிந்தது என்று சொல்லி ஆவியை விட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பிதாவுடைய சித்தத்தை
நிறைவேற்றவே வந்தேன். குறிப்பாக உலக மக்களின் பாவங்களுக்கான ஒரு புதிய மார்க்கத்தை வழியை ரட்சிப்பின் வழியை உண்டு பண்ண வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த காரியத்தை சிலுவையிலே செய்து முடித்தார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் முக்கியமானவைகள். அல்லேலூயா. 10 நிமிஷத்தில் செய்தியை பார்க்கணுமா? அல்லேலூயா. பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஆகவே பிரியமானவர்களே, ஏன்னா பொதுவாக மற்ற நாட்கள் நமக்கு வரும், நமக்கு நேரம் கூட கிடைக்கும். இன்றைக்கி திருவந்தும் அதே நாள் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் கொடுத்த செய்தியை பார்ப்போம், சுருக்கமாக பார்ப்போம். நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக பெருசாக பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து ஏன் எனக்காக மரித்தார், எனக்காக மரிக்க வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்படைய நல்லது. ஓகே, இப்போ பார்ப்போம் என்றால் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். சரி. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தேவனே உம்முடைய, அப்போ ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்தான் இயேசு கிறிஸ்து வராங்க, குளத்துக்கு வராங்க. அது என்ன சித்தம்? அல்லேலூயா. ஒரு காரியம் சொல்கிறாங்க, இரண்டாவதை நிலைத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இந்த ரெண்டாவது என்னது, முதலாவது என்னது? சரிதானா? அதான் பார்ப்போம். உம்முடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய தீர்மானம். சித்தம்னா என்ன அர்த்தம்? அவர் யோசிக்கிறாங்க, அப்புறம் முடிவு பண்ணுறாங்க, அப்புறம் அதை நிறைவேற்றும்படியாக அந்த ஓலை சொல்லை எழுதுகிறாங்க. ஓலை சொல்னா பரலோகத்தில் உள்ள ஓலை சொல் மாதிரி, அது இப்படி மக்களுக்கு தெரியும் மாதிரி தெரியும்படி அப்படி சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஊரில் ஓலைச்சுவடியில் எழுதி உறுதிப்படுத்துகிற ஒரு காரியம். அப்போது ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஒரு காரியத்தை யோசித்து சிந்தித்து அதை உறுதிப்படுத்தும்படியாக செய்கிற ஒரு காரியத்தை புஸ்தக சுருள் என்று சொல்லப்பட்ட ஒரு காரியம், அது பரலோகத்தில் உள்ள புஸ்தக சுருள். அப்போது அதில் தேவனுடைய சித்தம் எழுதப்பட்டபடியே, பேசி முடிக்கப்பட்டபடியே அதை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போது என்ன முதலாவது காரியம்? இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இந்த ரெண்டு என்னது, ஒன்று என்னது? அல்லேலூயா. நல்லா படிச்சுங்க, பார்த்துடுங்க. அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார், நம்மையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தேவ மகிமை உள்ள மனிதனாக சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வழியில் ஆதாமும் ஏவாளும் சொல்லியும் கூட, எப்பா விளக்கப்பட்ட கனியை சாப்பிடாத, உனக்கு என்ன வரும்? மரணம் உன்னை பின்தொடரும். சாவு வரும்னு கிடையாது, சரியான டிரான்ஸ்லேஷன். மரணம் உன்னை தொடரும். அல்லேலூயா. சரீர மரணம் மாத்திரம் இல்லை, நிச்சய அக்னியிலே மரணமும் உனக்கு தொடரும்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தும் கூட பிசாசுடைய வஞ்சனை. அல்லேலூயா. அவன் ஆண்டுடைய வார்த்தையில் குழப்பத்தை உண்டாக்குவான் முதல்ல. அல்லேலூயா. திருப்பி பொய்யை சொல்லி குழப்பம், அப்படியே ஆண்டுடைய வார்த்தைக்கு சொல்லி குழப்புவான். அல்லேலூயா. சரி, கடைசியில் இந்த 3 தந்திரம், அவனுடைய தந்திரம் நமக்கு தெரியும். ஒன்று இச்சையை கொண்டு வருவான், மாம்சத்தின் இச்சையை கொண்டு வருவான், அப்புறம் பெருமையை கொண்டு வருவான். நீங்கள்லாம் தேவதூரில் போல ஆகிருப்பீங்க. ஏற்கனவே தேவ மகிமையோடு தான் இருக்காங்க. மேபி ரெக்க வேணால் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு இமேஜினேஷன். சரிதானா? சரியா? ஓகே. அப்போ கீழ்ப்படியாமை பாவம், பிசாசுடைய தந்திரத்தில் விழுந்து அந்த கீழ்ப்படியாமையில் விழுந்த அந்த பாவம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதற்கான ஒரு வழியை நமக்கு கொடுத்தார். இருக்கட்டும். அப்போது இப்படிப்பட்ட வேளையில் எல்லா மனுஷனும் பாவஞ்சு அப்படின்னால இப்படிப்பட்ட ஆதாமும் எவ்வளோ ஆண்டரை விட்டு பிரிஞ்சாங்க பாவத்தினால. இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஆண்டவருக்கு என்று அப்படிப்பட்ட நாட்களில் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன்னா அவன் ஆண்டவரை குறித்து சிந்தித்தான். அல்லேலூயா. அவன் ஆண்டவரை குறித்து சிந்தித்து அவனுடைய வேலை என்னென்னா இந்த விக்கிரகங்களை செய்து விற்பது. பைபிளில் இல்லை, இது அந்த அந்த இடங்களில் சொல்லப்படுகிற சாதாரணமான காரியம். அந்த வழக்கு சரித்திரம் அது.
அப்போ அவன் ஆண்டவரை தேடினான். நான் தான் இந்த சிலைகளை செய்து வைக்கிறேன், இவைகள் தெய்வங்கள் அல்ல என்று சொல்லி உண்மையான தெய்வம் யார் என்று கேட்டபோது தான் அங்கே ஆண்டவர் தரிசனமாகி என்ன சொல்கிறாங்க, ஆதியாகமம் 12 அது குறித்து நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. நான் உனக்கு காமிக்கிற ஜஸ்ட்டுக்கு போ, எல்லாத்தையும் விட்டு போ, உன் சொந்தத்தை எல்லாத்தையும் விட்டு போ, நான் உன்னை பெரிய ராஜாவாக்குவேன், அதான் ராஜ்யமாக்குவேன் சொல்லி ஜாதின்னு போட்டுக்க அந்த டிரான்ஸ்லேஷன் தப்பு. பெரிய கூட்டமாக பெரிய, அது மாத்திரம் இல்லை, உலக மக்கள் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படின்னு அர்த்தம், உன் சந்தையில் தான் ரட்சிப்பாகிய வழி பிறக்க போகுது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சந்தையில் வந்து பிறந்தார். அப்போது அவங்க ஆண்டவர் ஒரு தனியாக ஒரு கூட்டத்தை அவர் தேர்ந்தெடுத்து, அல்லேலூயா, அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் என்ற தன்னுடைய சட்டங்களை சொல்லி, அல்லேலூயா, வேதம் தெளிவாக சொல்லுது, ஆண்டுடைய வேதம் சத்தியம், அது பரிசுத்தம். நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். யோவான் 17 தெரியுமா தெரியாதா? தெரியும் நமக்குல்ல, அது சொல்லுங்க பாப்போம். யோவான் 17 எப்போ அல்லேலூயா, உம்முடைய வசனத்தாலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை உம்முடைய, அப்போ எதியா பரிசுத்தம்? ஆண்டுடைய வசனம் தான் சத்தியம். அப்போ அந்த அந்த ஆதாம் ஆண்டுடைய வார்த்தையை மீறினான், ஆண்டுடைய வார்த்தையை எடுத்து போட்டான், அவன் பாவி. அல்லேலூயா. பாவி தண்டனைக்கு உரியவன், பாவி தண்டனையை சுமக்கணும், சாபமாக சுமக்கணும். அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை மீறினானோ பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ சாபமாக உன்னை ஏமாத்தின அந்த சர்ப்பம் சபிக்கப்பட்டதுன்னு சொல்லி பெரிய சாபத்தை தொடர்ந்து வந்தாங்க. நம்முடைய ஆண்டவரோ சாபத்திலிருந்து விடுபடியான வழியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போது இப்படிப்பட்ட வேளையில் அந்த நியாயப்பிரமாணமாகிய நீதியான கட்டளைகள், அப்போது தன்னுடைய ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அப்போ ஆண்டுடைய வார்த்தையெல்லாம் அது பரிசுத்தமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை யார் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க பரிசுத்தமாவாங்க. அல்லேலூயா. நமக்கு வசனம் தெரியும். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் உள்ள பெரிய பிரச்சனையே என்னன்னா, வசனத்துக்கு பஞ்சமே கிடையாது. டிவியை பார்த்தா ஆண்டுடைய வார்த்தை, வாட்ஸ்அப் பார்த்தா ஆண்டுடைய வார்த்தை. அல்லேலூயா. வாட்ஸ்அப் ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஃபார்வேர்டு ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. சரி, பரவாயில்ல, ரொம்ப ஸ்தோத்திரம், ஆண்டு ஸ்தோத்திரம். அது பிரியமானது. இப்படிப்பட்ட ஒரு காலத்தின் மத்தியில் நிறையா வசனத்துக்கு பஞ்சமே இல்லை. அல்லேலூயா. உண்மையாக எத்தனை வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் என்கிற ஒரு காரியம் தான் முக்கியம். தெரிஞ்ச வார்த்தைக்கு தான், அல்லேலூயா, புரிஞ்ச வார்த்தைக்கு தான். இதுக்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. இதான் முதலாவது சொன்ன ஒரு காரியம். அப்போது அது என்ன அப்படின்னா, பலியினாலே. அல்லேலூயா. சொல்கிறான் 7 விதமான பலிகளை கொடுத்து, அது எதற்காகலாம்? ஒன்று, தாங்கள் அங்கீகரிக்கப்பட, பாவி அங்கீகரிக்கப்படணும். அல்லேலூயா. இதுக்கு ஆடு மாடாக பலியிடணும், ஆசாரியன்ட்ட கொண்டு வரணும். அவங்க 2 பேரும் அந்த தலையில் வச்சு அவன் அங்கீகரிக்கப்படும்படியாக அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? ப்ரேயர் பண்ணுவாங்க. அவன் அந்த ஆடு மாடு பலியிடப்பட வேண்டும். ஒன்று, தான் அங்கீகரிக்கப்படும்படியான பலி. 2வது, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. அதுக்கு பிறகு தேவனோட சமாதானம் கொள்ளும்படியாக சமாதான பலி. இன்னும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குற உற்சாக பலி. இன்னும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், அந்த ஆண்டவருக்கு நியமிக்கப்பட வேண்டும் என்றால் அது பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும், அது சுத்திகரிக்கப்பட வேண்டும், பிரதிஷ்டை பலி. அடுத்தது போஜன பலி. ஆண்டவருக்கு படைக்கப்படுகிற முதல் பலனாகிய போஜனங்கள், மற்ற விளைவு, இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவருக்கு கொடுத்து அவங்க என்ன பண்ணணும்? இப்படியாக அவங்க பாவ மன்னிப்பை பெற வேண்டும், தேவனோட ஐக்கியம் கொள்ள வேண்டும், மறுபடியுமாக தேவனுக்கு பிரியமாய் மாற வேண்டும் என்பதற்காக இந்த பலி நியமங்களை அங்கே ஏற்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. இதான் முதலாவது. ஏற்ற நாட்களில் அந்த ஜனங்கள் ஒழுங்காக ஆசரிக்கலை, அங்கு அதை ஒழுங்காக பண்ணலை. அதை அப்படிப்பட்ட வேலை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வராங்க. அவங்க இது பேர் பழைய உடன்படிக்கை. இந்த பலி மூலமாக வருகிற மன்னிப்பு, அதுக்கு பேர் என்னது? பழைய உடன்படிக்கை. அதான் அங்கே முதலாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுனால என்ன பண்ணுறாங்க? புதிய மார்க்கமாக அவர் நமக்கு புதிய உடன்படிக்கையை நமக்காக கொண்டு வந்தார் என்று பார்க்குறோம். இது எங்கே பார்க்குறோம்? இதே எபிரேயரில் 8ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வாசிக்கும் பொழுது, அந்த
எபிரேயர் நிருபத்தில் புதிய உடன்படிக்கையை குறித்து நம்ம சபையில் பார்த்துருக்குறோம். தெரியாத ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்ற ஒப்பு கொடுப்பது தான் புதிய உடன்படிக்கை. அதனால் என்னென்ன நன்மைகள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். வீட்டில் போய் இதை செய்து இன்றைக்கி வாசிங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9 முதல் 13. இந்த புதிய உடன்படிக்கை என்ன அப்படின்னா, பொதுவாக உடன்படிக்கை என்றாலே உடன்படுதல். என்ன சொல்லுங்க? உடன்படுதல். ஆண்டவரை சும்மா அப்படியே ஒரு ஆலயத்துக்கு வரோம் போகிறோம், ஏதோ பைபிள் வாசிக்கவும் போகிறோம், எல்லாம் ஓகே, அல்லேலூயா. பட் ஆண்டவர் இதை மாத்திரம் இல்லை, இதையும் தாண்டி அவர் சொன்னபடி நடக்கிற ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. அப்புறம்தான் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் ஜனங்கள் ஆவீர்கள். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உடன்படணும். நம்ம சாதாரண வார்த்தை சொன்னால் சத்தியம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லும்படி நடக்க ஒப்பு கொடுத்தா பழைய பாவ மனுஷன் நமக்குள்ளே செத்து போயிடும். பழைய சிந்தனை போயிடும், பழைய பேச்சு போயிடும், பழைய கிரியை போயிடும். இயேசு கிறிஸ்து சொன்னபடி வாழுகிற ஒரு புது மனுஷனாக மாறிடுவான். இதுக்கு பிறகு தான் மறுபடியும் பிறத்தல். அல்லேலூயா. இதே மனுஷன்தான் பழைய சிந்தனை இல்லை, இயேசு கிறிஸ்து சொன்னபடி சிந்திக்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து சொன்னபடி வாழ்கிற ஒரு காரியம், ஒரு புது மனுஷனாக அவனுக்குள்ள ஆண்டுடைய வார்த்தையால் சிருஷ்டிக்கப்படுகிறான். அல்லேலூயா. சரி, இந்த மனுஷன் என்ன பண்ணும்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஒப்பு கொடுப்பதான் புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் என்ன பார்க்குறோம்? இதுதான் பார்க்குறோம். இவங்க பழைய உடன்படிக்கையை ஒழுங்காக பண்ணலை, ஆகவே அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கல. ஆனாலும் கூட மறுபடியும் ஏற்ற நாட்களே மனுஷருக்கு புதிய உடன்படிக்கையை கொடுத்து, அல்லேலூயா, என்ன பண்ணுறாங்க? இப்போது அங்கு 10 முதல் 13 வாசிப்பது புத்தம் வந்தால், என்னுடைய பிரமாணங்களை அவளை மனதில் வைத்து, அல்லேலூயா, நல்லா யோசிச்சுங்க. நம்ம இயேசு கிறிஸ்து சொன்னபடி வாழ ஒப்பு கொடுத்ததுனால அங்கு ஆண்டவரே நம்முடைய இருதயத்தில் தம்முடைய பிரமாணங்களை நமக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? நம்ம விட்டு நீங்காதபடி எழுதுகிறார். உணர்த்தி நம்முடைய உள்ளத்தில் எழுதுகிறார். அல்லேலூயா. புரிய வச்சு நம்ம எழுதத்தில் எழுதுகிறார். அல்லேலூயா. இதான் புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து சொன்னபடி ஒப்பு கொடுத்ததுனால இந்த காரியம் நடக்கும். அல்லேலூயா. அவருடைய இருதயங்களில் எழுதுவேன் நான் அவர்கள். இதான் முக்கியமான காரியம். இப்படி பண்ணுறதுனால உப்பந்தான் நான் அவர்களுடைய தெய்வம், அவர்களுடைய ஜனங்கள். இந்த உடன்படிக்கை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சரி, இதுக்கு மக்கள் பேசின பேச்சு ஞானஸ்தானம். ஞானஸ்தானன்ற வருடத்துலாம் நீங்கள் போடுங்க, உடன்படிக்கைன்னு போட்டால் அது ஆவிக்குரிய வழியில் புரியும். இது தெரியாதனால சடங்காச்சாரமாக இன்றைக்கி மாறி போச்சு. நிறைய சபையில் பிறந்த பிள்ளை கொடுக்காங்க. அல்லேலூயா. என்ன பாரம்பரியம். ஆனால் பேதம் என்ன சொல்லுகிறது? மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கன்று. அல்லேலூயா. அப்போ மனம் திரும்பணும், மனசை கிறிஸ்து இயேசுவுடன் திருப்பணும், அதனுடைய வார்த்தைக்கு நிறைய திருப்பணும். இந்த ஒரு காரியத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நேரம் இல்லை, ஒரு நாட்களில் பார்ப்போம். ஆகவே பிரியமானவர்களே, அப்போ குறிப்பாக பார்த்துட்டு போனோம் அப்படின்னா என்ன அப்படின்ற அர்த்தம்னா, ஒரு மனுஷன் ரிச்சிப்படையாக பாவமன்னிப்பை என்ன பண்ணுறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தன் தேவ வசனத்தை கேட்குறான் அல்லது வாசிக்கிறான், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டுடைய வார்த்தையை அறிந்து கொள்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை கேட்கறதுனால அவனுக்குள்ள விசுவாசம் வருகிறது. ஆனால் என்ன பண்ணோம்? அப்போது வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு வார்த்தைப்படி நான் நடக்கலை என்கிற ஒரு காரியத்தை நான் அறிஞ்சு கொண்டேன். அப்புறம் என்ன பண்ணோம்? ஒரு உள்ளத்தில் குத்தப்பட வேண்டும். பைபிள் வசனம் எல்லாத்துக்கும் இருக்குது, நான் போட்டு தரேன். அப்போ பாவி என உணர்கிற ஒரு காரியம் இதுதான் பவுல் சொன்னார். பாவியில் பிரதான பாவினா. அல்லேலூயா. ஆகவே நம்ம உணரும்படியாக வேதத்தில் தேடணும். அடுத்தது இப்பொழுது மனம் திரும்புதல், நம்முடைய மனசை திருப்புதல், எண்ணங்களை திருப்புதல், இயேசு கிறிஸ்துவின் நேராய் திருப்புதல், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நேராய் திருப்புதல். அப்படி சொன்ன மாதிரி உண்மையாக மாற்றுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. சேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? கூடுதலாக அவங்க என்ன பண்ணாங்க? வரி வசூலித்தாங்க. கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, இவ்வளோதான்ப்பா நீ ஜனங்கள்கிட்ட வரி வசூலிக்கன்னா கூட காசு வாங்கி பைக்கில் போட்டுருவாங்க. லஞ்சம் வாங்கினாங்க. இதை கேட்டவுடனே அவங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்டவுடனே யோவான் ஸ்நானகன் சொன்னோடனே பயந்து நடந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? நீங்கள் கவர்மெண்ட் கட்டடத்துக்கு மேலாக ஒரு காசு நீங்கள் வாங்காதுருங்க. அல்லேலூயா. மன திரும்பலுக்கு ஏற்ற கனிகள். அல்லேலூயா. உண்மையாக மனம் திரும்பினாங்க, அதுக்கேற்ற கனிகள் கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
இப்போ என்ன பண்ணும்? தொடர்ந்து வேதவசனத்தை விசுவாசிக்கணும், நம்பணும், ஆண்டவரை தேடணும். உண்டாகும்போது தங்கள் பாவி என்று உணர்ந்து 5வது காரியம் பாவங்களை அறிக்கை செய்கிறாங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கத்தை தான் பெற்றான், இன்னும் பாவனைப்பு பெறல, இன்னும் போகணும். அல்லேலூயா. ஆண்டவரே என்ன மன்னியும், நம்ம வச்சாலும் ஆண்டவர் மன்னிப்பு கிடைக்குமா? அப்படி இவ்வளவு காரியம் நடக்காமல் மன்னிப்பு ஒருத்தரும் கிடைக்காது, ஆச்சுங்க. அல்லேலூயா. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, ஆண்டவர் நியமத்தை வச்சிருக்காரு, இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்குள்ள நடக்கணுங்கிற ஒரு கருத்தை எதிர்பார்க்குறாரு. ஏன்னா அது உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ பாவங்களை அறிக்கை செய்து வெரி சிம்பிள். ரோமர் 1 ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, 23 காரியம் ஏன் உள்ளே வருது, அதுவும் பைபிள் தெளிவாக போட்டிருக்கு. நீ தெய்வத்தை அறிஞ்சி வாயை திறக்க மாட்டேங்க, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க, சபைக்கு வந்தால் கைத்தட்ட மாட்டேன்ற. ஏன்னா ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு எண்ணமே கிடையாது. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி வந்தார்கள் தான். அல்லேலூயா. ஆனால் என்ன அப்படின்னா இப்பவும் நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அப்படி இருக்காதுங்க. அல்லேலூயா. அவர் இன்னைக்கு இவ்வளவு ஏவுகணை வருது, இவ்வளவு ஆளில்ல ஆபத்து வருது, இன்றைக்கி காத்து கொண்டாரு, நம்ம அவருடைய கிருபை தான். அந்த நன்றி உள்ளத்தில் இருக்கணும், அந்த நன்றியோடு ஆராதிக்கணும். எத்தனை நாள் ஹல்லேலூயா நம்ம பயந்து ஓடிருக்கோம். வீட்டு மேலே மிசைல் போகுது, அங்கே அக்கினியை கக்கிட்டு போகுது. ஹல்லேலூயா. அது மேலே விழுகக்கூடிய அதிகமான சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. சரி, அப்போது நன்றி உள்ள எதிர்த்தோடு அவரை ஆராதிக்கிற பிள்ளை மாறணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த எண்ணங்கள்லாம் வராது. தேவனை தேடணும், டெய்லி பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த பிபிஎஸ் நடந்த போது ஹல்லேலூயா பிள்ளைகிட்ட கேட்டபோது 40% பிள்ளைகள்லாம் சொன்னாங்க டெய்லி பைபிள் படிப்போன்னு. ஹல்லேலூயா. எனக்கு பெரிய ஆச்சரியம். அப்புறம் என்ன ப்ராப்ளம் தெரியுமா உங்களுக்கு? பேரண்ட்ஸ் ஒழுங்காக கிடையாது, அம்மாவோ அப்பாவோ ஒழுங்காக பைபிள் படிக்கவே கிடையாது. 2 பேரும் பைபிள் படிக்க கிடையாது, அல்லது ஒரு ஆள் பைபிள் படிக்கிறது கிடையாது. பைபிள் படிக்கிறதுனால தேவனுடைய வார்த்தையை அறிய மாட்டாங்க. அல்லேலூயா. சாபத்தின் பிள்ளைகளாக இருக்காங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை அறியாதவன் சபிக்கப்பட்டான். அல்லேலூயா. அந்த பாவி என்ற சாபத்தை மாற்றுக்கு தான் ஆண்டவர் வந்தாங்க. ஆகவே இவ்வளோ பெரிய கிருபை தந்திருக்காங்க. ஆகவே தயவுசெய்து நீங்கள் முதல்ல பைபிள் வாசிங்க. நாங்களாம் எல்லாம் வாசிக்க ஆரம்பித்தோம், அம்மா அப்பா வாசிக்கிறத பார்த்து வாசிக்க ஆரம்பித்தோம். அல்லேலூயா. அப்படி நடங்க. முதல்ல பைபிள் வாசம் மட்டும் காணாது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அம்மா அப்பாட்ட இருந்தால் பிள்ளைகள் படிக்காங்க. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாளில் கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு ஆண்டவர் கேள்வி கேட்பாரு, உன் பிள்ளை நீங்கள் போகிறான், நரகத்துக்கு போகிறான். அல்லேலூயா. அவங்க கூட இத்தனை வருஷம் இருந்த நீ என்ன பண்ண? ஒரு நாளாவது கூப்பிட்டு வார்த்தையை விவரித்து சொன்னியா அவனுக்கு? அல்லேலூயா. உலக பாடம்லாம் படிக்கணும் எவ்வளோ பிரயாசப்பட்ட. அல்லேலூயா. நல்லது தான், படுங்க, அதை விட மேலானது. அல்லேலூயா. நிச்சய ஜீவனுக்கு போகக்கூடிய வார்த்தை முக்கியமானது. அல்லேலூயா. அதுவே பிரியமானது. தேவன் நமக்கு கொடுத்த பெரிய சாக்கியத்தை இழந்து விடாத அப்படி நம்ம காத்துக்கொள்வோம். அடுத்தது, கிறிஸ்து இயேசு என் பாவங்களுக்கான தண்டனை சிலுவையில் இது எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. பாவம் அப்படின்னாலே அதுக்கு சாபம் உண்டு, அதை சுமந்து தீக்கணும். எப்படி தீக்கணும்? இது தேவன் நியமம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அல்லேலூயா. சரி, எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. இன்னும் 7 உள்ள வசனம் இருக்குது. இருக்கட்டும், கர்த்தர் நம்ம எல்லாம் பார்க்க கிருபை வராங்க. அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுறான்? தான் பாவி என்று உணர்ந்து இயேசு கிறிஸ்து தான் அவரால் தான் மன்னிப்பு கொடுக்க முடியும் என்று அறிந்து அவரை பின்பற்ற உடன்படுகிறான். நல்லா பாருங்க. அல்லேலூயா. நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்களின் என். அல்லேலூயா. நம்ம உடன்படிக்கை பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஒப்பு கொடுத்து உண்மையாகவே நமக்குள்ள மன திரும்புதல் வந்தது, பழைய பாவ மனுஷன் சேர்த்து புதிய மனுஷன் நமக்குள்ளே வரல அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போது ஞானஸ்தானம் எடுத்த பாவி நடத்துக்கு போவான், ஞானஸ்தானம் எடுத்த பாவி போவான், ஞானஸ்தானம் எடுக்காத பாவியும் போவான். இந்த 2 கேட்டகரியிலும் நம்ம வரக்கூடாது. நம்ம இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்ற உடன்படிக்கை பண்ணி பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு
ஆண்டுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டுடைய பேரை கெடுக்கிற ஒரு காரியம். இன்னும் கிறிஸ்தவன், இந்த பிள்ளை கிறிஸ்தவன் சொல்லி அங்கு ஆண்டுடைய நாம் தூசியாப்படி வாழ ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த புதிய உடன்படிக்கையை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, தொடர்ந்து பார்ப்போம். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த நாளிலே எங்களுக்காக கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம். இதையும் தாண்டி வேதத்திலே நாங்கள் உம்மை தேடுகிற ஒரு அறிவை தாங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மையாய் உம்மை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஆனால் தன்னையை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி, இனி நான் வாழ்ந்தால் உமக்காக வாழ்வேன் என்று ஒவ்வொருவரும் உண்மையாய் உடன்படிக்கை செய்ய சத்தியம் பண்ண கிருபை தாங்க ஆண்டவரே. இதற்காக பாவத்தை விட்டு விலகுகிற அது பிசாசால் உண்டானது, ஆகவே எனக்கு தன்னை உண்டு என்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு பிரியமாய் வாழ ஒவ்வொரு பிள்ளையும் வாழ ஒப்பு கொடுங்க, ஆசீர்வதிங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தப்பனே. இந்த பிரதான அன்பை எங்களுக்கு கொடுத்தீங்களே, நாங்களும் பிறருக்கு கொடுக்கும்படியாக. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை போல பிறரை நேசி என்கிற அன்பு, எதிரியும் நேசி என்கிற அன்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தப்பனே. பிற எல்லாரையும் நேசி என்கிற அன்பு, அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, பாவமன்னிப்பை பெறும்படியாக, உண்மை அறியும்படியாக நாங்கள் அன்பு கூற, உண்மை போல அன்பு கூற, சிலுவையிலே மரண பரித்தத்தில் இருந்தாலும் அன்பு கூற அப்படிப்பட்ட மானதங்களுக்கு தாங்க. மெய்யான ரட்சிப்பை பெற்று ஆண்டவரே உம்மோடு கூட பரலோகத்தில் இருக்கக்கூடிய பெரிய சாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. இதற்காக நீங்கள் எங்களுக்காக செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நன்றி செலுத்துக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். துதி கனமயம் எல்லாத்தையும் நமக்கே செலுத்துக்கிறோம். புதிய உடன்படிக்கைக்கு பங்காளிகளாக பொறுப்பாக இருக்க, உண்மையாய் பின்பற்ற உடன்படிக்கை செய்து வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு வெளியே டீ கிடையாது, ஆகவே கேக் உண்டு. தயவுசெய்து போகும்போது பேக்கில் வாங்கிட்டு போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செலவுகளையும் மறாதே. ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நான் அவருக்காக வாழ்வேன், அவருக்கென்று வாழும்படி, அவரோடு கூட அவரை பின்பற்றும்படி, அவருடைய வசனத்தின்படி நடக்கும்படி உடன்படிக்கை செய்வேன் என்று ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சகாலமாக இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா.